நண்பர்களுக்கு வணக்கம். ஜனனி ஜென்ம சௌக்கியானம் ரத்னகுல சம்பந்தமாக பதவி பூர்வ புண்ணியானம் லிக்தே ஜென்ம பத்திரிக்கா. ஐயா, உங்களுடைய கேள்வியும் எனது பதிலும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னுடைய பதில். இதில் என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய கேள்வியை நான் வரவேற்கிறேன். கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கணும். என்னுடைய பதில் உண்மையாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடத்தில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் உங்கள் ஏத்தாப்பில் கிடையாது. நீங்கள் நேரலையில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? நீங்கள் இப்போ எங்கள் பையன் வந்து உங்கள் இந்த கேள்வியெல்லாம் சொல்லுவார். அதில் உண்மையான பதிலை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வணக்கம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கேள்வி ஜோதிட பற்றி கேள்வி மட்டும்தான். இன்றைக்கி யாருக்கும் ஜாதகம் சொல்கிறதில்ல. நாளைக்கு தான் அது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பிரோஜனமாக தான் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. நிறைய பேர் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டது. அவங்க கேட்ட கேள்வி தான் இப்போ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ கேள்வியாக கேட்குறேன் எங்கள் அப்பாட்ட. கோடீஸ்வர யோகம் என்றால் என்ன? எல்லாரும் கேட்குறது இதுதான். கோடீஸ்வர யோகம்னா என்னன்னு கேட்குறாங்க. தம்பிங்களா, சாஸ்திரத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லை. எந்த சாஸ்திரத்திலையும் எந்த சாஸ்திர புத்தகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இல்லை. இது ஜோதிடர்கள் சொல்கிற முழுமையான பொய்யான கருத்து. இதை யார் என்கிட்ட மறுத்து சொன்னாலும் அவங்களே சிறந்த ஜோதிடர். சாஸ்திரத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லை. யோகம் என்பது கிடைப்பது. அது நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா? எந்த சாஸ்திரத்திலையும் கோடீஸ்வர யோகம் இல்லை. ஆதி காலத்தில் ஜோசியம் சொல்லும்போது கோடி ரூபாய் பணம் இருந்துச்சா? லூசு பிடிச்ச ஜோசியருங்க, மெண்டலுங்க, முட்டாளுங்க. எங்கேயா இருந்துச்சு? சாஸ்திரம் எழுதும்போது பணங்கிறது ஒன்று இருந்துச்சு ஐயா, கோடின்னு ஒன்று இருந்துச்சு ஐயா. ஐயா, அப்போல்லாம் பண்டம் மாற்றும் முறை. என்ன முறை? பண்டம் மாற்றும் முறை. சாஸ்திரம் எழுதும்போது இந்த முட்டாள் ஜோசியருங்களாம் வருமானத்துக்கோசரம் இதை உருவாக்கி உங்களை முட்டாள ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்க தெரியல. சாஸ்திரம் எப்போ உருவானுது? இப்பயா உருவானுச்சு? நீங்களாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா ஐயா? அவன் என்னையாவது கோடீஸ்வர யோகங்கிறான், அதை ஆமான்னு நீங்கள் வண்டையாட்டிக்கிறீங்க. எப்படியா கோடீஸ்வர யோகம்? கோடிங்கிறது எப்பயா வந்துச்சு? சாஸ்திரம் வரதுக்கு பின்னாடி வந்துச்சா முன்னாடி வந்துச்சா? சாஸ்திரம் எழுதணும் கோடின்னு எந்த சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறான்? நீங்களாம் சிந்திக்க மாட்டீங்களா? அப்படி யோகமே கிடையாது. அதுக்கு நான் வேற விளக்கம் சொல்லுவேன். எனக்கு தெரியும். எந்த சாஸ்திரத்திலையும் கோடீஸ்வர யோகம்னு இருந்துச்சுன்னா அவங்கள என்கிட்ட வந்து சொல்ல சொல்லு. எல்லா யோகமும் ஜோசியரால வருமானத்துக்கு உருவாக்கப்பட்டது. தோஷமும் யோகமும் உங்களுடைய பேராசையும் பெரு நஷ்டம். அதுக்கு வேற மாதிரி கேள்வி இருக்குது. எங்கள் பையன் கேள்வி கேட்கறதுலாம் பதில் சொல்லிட்டு கடைசியில் அது என்னன்னு சொல்கிறேன். சத்தியமா சாஸ்திரத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லை. எல்லாம் நீங்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு உருவாக்கப்பட்டது. அதில் வேற அதெல்லாம் எனக்கு தெரியும். கடைசியாக உங்களுக்கு விட சொல்கிறேன், காத்திருங்கள். அடுத்த கேள்வி. கோடீஸ்வர யோகம் ஜாதகத்துல இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? நெக்ஸ்ட் கேள்வி தான் கேட்குறாங்க. முதல்ல கோடீஸ்வர யோகமே இல்லைங்கிறேன். உங்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் திருடர்கள். எங்கேயா இருக்குது? எந்த சாஸ்திரத்தில் இருக்குது? கோடீஸ்வரன் ஆகிற கிரகம் 9 கிரகத்தில் எந்த கிரகம்? எவனுக்குமே தெரியாது. எந்த இடமும் கிடையாது. ஜோதிடங்கிறது ஜீவனம், சுகஸ்தானம், ஜீவனம், சுகஸ்தானம், சுக வாழ்க்கை, ஆயுள், சந்தோஷமான வாழ்க்கை, துக்க வாழ்க்கை. இதுதாயா ஜோதிடம்? சும்மா போய் ஏமாறானுங்க, ஃப்ராடுங்க. நீங்களும் அதை நம்புறீங்க. முதல்ல ஜோசியத்தைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கியா. அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஜோசியம்னா என்னன்னு தெரியாம நீங்க கேள்வி கேட்குறீங்க. ஜோதிடத்துல என்ன கிடைக்கும், என்ன தெரிஞ்சுக்கலாம், எது மாற்ற முடியாது, எது மாறும், எது இருக்குது, எது இல்லை, விதியா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜனனி ஜென்ம சௌக்கியானம் ரத்னகுல சம்பந்தமா பதவி பூர்வ புண்ணியானம் லிக்தே ஜென்ம பத்திரிக்கா. கர்மம். இதுக்கு விளக்கம் தெரியல எந்த ஜோசிகாரனுக்கும். நீ பிறக்கும் போதே கர்மா எழுதியாச்சு. இதான் வாழணும். எதுலையுமே எந்த சாஸ்திர புஸ்தகத்திலேயாவது கோடீஸ்வர யோகம் இருந்தா அந்த ஜோசி இருக்கு நான் அடிமை சாகர வரைக்கும். இதெல்லாம் பித்தலாட்டையா. இல்லாத ஒன்றை கேட்டு கேட்டு ஏன் உயிரையும் எடுக்கிறாங்க. அப்படி ஒன்று இல்லையா? எந்த ஜோசியரையா சொன்னது? நீங்க சரியில்லையா? யாருக்கு கேள்வி கேட்க தெரியல.
சாஸ்திரம்னா என்ன? ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். அங்க ஒண்ணுமே இல்லை, சும்மா போட்டு குழப்பிக்கிறீங்க. அடுத்தது திடீர் கோடீஸ்வர யோகம் எப்படி வரும்? அதாவது ஏழையா பிறக்கணும் பணக்காரனா வரும் அமைப்பு எப்படி இருந்தா அதுவே கோடீஸ்வர யோகம்னு சொல்லாத. அவன் சுகபோகத்தோட வாழ்வானான்னு கேளு. ஏழையா பணக்காரனா அது பணக்காரன் சொல்லாத. பணக்காரன் வேறு, நிம்மதியா வாழ்றவன் வேறு. பணக்காரன்லாம் நிம்மதியா வாழ்ந்துட்டாங்கிறது பொய். எந்த பணக்காரனும் நிம்மதியா வாழ்ந்துட்டான்னு யாரையாவது சொல்லி பார்ப்போம், அது பொய். நிம்மதியா வாழ்றவன் தான் உண்மையான பணக்காரன். எனக்கு அது தெரியும் யாருன்னு. இது பொய், நம்பாதீங்க. எப்படி வேணா சொல்றேன். இப்போ ஒரு ஜாதகர் இருக்கிறாருன்னா ஒரு தசாபத்தி வருது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, ராகு 11ல் இருக்குது. அவருக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. ஒரு 2.5 வருஷம் வந்து இந்த திசை சூரிய திசை, ஒரு 10 வருஷம் வந்து சந்திர திசை, ஒரு 7 வருஷம் வந்து செவ்வாய் திசை, 10 7 17 ஒரு 3 20 வயசுக்கு மேலே அவனுக்கு ராகு திசை வரும்போது, ராகு நல்ல இடத்துல இருந்து, ராகு யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருந்து, அது அந்த ஜாதகத்தில் நல்ல முறை வந்து சுகஸ்தானாதிபதியும் கெடாமல் இருந்து, சுக காரகனுடைய சாரத்தில் இருந்து சுகஸ்தானாதிபதியும் கெடாமல், 4 குடைவனும் கெடாமல், உனக்கு வந்து ஜனாதிபதியும் கெடாமல், 10 குடைவனும் கெடாமல், உன் ஜாதகத்தில் ராகு 3ஆம் பாதத்தில் இருந்து தசை நடத்தி அந்த ராகு நல்ல சாரத்தில் இருந்தால் அப்போ உனக்கு நல்ல வசதி வாய்ப்பு, எல்லா சுகபோகமும் கொடுக்குற யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் உன்னுடைய வயசில், ஒருத்தவனுக்கு 50 வயசுல யோகம் வரும். அது எப்படின்னா, ஒருத்தர் வந்து ராகு திசையில் பிறக்கிறான். ராகு திசை ஒரு 18 ஒரு 16 ஒரு 34 34 ஒரு 19 34 ஒரு 19 53 வயசுல ஒருத்தர் கோடீஸ்வர யோகம் அந்த புதன் கொடுக்கும். கோடீஸ்வர யோகம்னு சொல்லக்கூடாது. அவன் அந்த புதன் வந்து அவனுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம், மூலத்திரிகோணம் பெற்றிருக்கலாம், தனாதிபதியும் வளர்த்துருக்கணும். அதெல்லாம் வளர்த்துருக்கணும். 54 வயசுலேயும் சாவர வரைக்கும் அவன் சுகபோகத்தோடு வாழ்வான். பிறக்கும் போதே கோடீஸ்வரன் சொல்லக்கூடாது. பிறக்கும் போதே வசதி வாய்ப்போடு சுகபோகத்தோடு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று எல்லா சுகமும் பெற்று வாழ்றான்னா அவன் ஜாதகத்தில் சுகாதிபதி வலுத்திருந்து, லக்னாதிபதியும் வலுத்திருந்து, தனாதிபதியும் வலுத்திருந்து, ஜீவனக்காரகனும் வலுத்திருந்து, ஜீவனாதிபதியும் வலுத்திருந்து, எல்லா கிரகமும் வலுத்திருந்தால் ஜீவனக்காரகன் வேறு, ஜீவனாதிபதி வேறு. ஜீவனத்துக்கு அதிபதி வேறு, ஜீவனக்காரகன் வேறு, ஜீவன் வேறு, ஜீவனுக்கு அதிபதி வேறு. உயிர்காரகன் பொதுவாகவே லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 2 குடையவன் நல்லா இருக்கணும், 4 குடையவன் நல்லா இருக்கணும், 10 குடையவன் நல்லா இருக்கணும், 9 குடையவன் நல்லா இருக்கணும், 2க்கு 9 குடையவன் 10ஆம் இடம், 4க்கு 10 குடையவன் லக்னம். இப்படி உங்களுக்கு படுக்கரி ஸ்தானாதிபதி, சுகபோகாதிபதி, படுக்கரி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் சுகபோகத்தோடு வாழ முடியுமோ இல்லையா? அதுவும் கோடீஸ்வர யோகம் கிடையாது. ஒருத்தன் பிச்சைக்காரனா இருப்பான், எந்த கவலையும் இல்லாமல் வாழ்றான், என்ன பண்ணி விடுவான்? காலையில் எழுந்திரிக்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், போட்டு அடிக்கிறான், புல் அடிக்கிறான், சுகமாக படுத்து தூங்குறான், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறான். கோடீஸ்வரன் சொல்கிறேன், நீ சொல்கிற கோடீஸ்வரன் அந்த நிம்மதியாக வாழ்றான்னு சொல்ல முடியுமா ஐயா? இல்லையா? நீங்களாம் முட்டாளுங்க. நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? நீ போய் பாரு, நான் அந்த அனுபவம் ரைட்டா. உள்ளவனுக்கு எல்லாம் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இல்லைங்கிற பிரச்சனை மட்டும்தான். அவன் எந்த பிரச்சனையும் கவலை இல்லாமல் வாழ்றேன். நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ பேர்த்த பார்த்துருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு கஷ்டப்படுறிய, நாளைக்கு பற்றி நாளைக்கு இருந்தால் பேசிக்கலாம் ஐயா. என்ன சொல்கிறான்? நாளைக்கு இருந்தால் பேசிக்கலாம். பயப்படலாம அவன் பயப்படாமல் வாழ்கிறான், நிம்மதியாக வாழ்கிறான், கவலை இல்லாமல் வாழ்கிறான். அவனுக்கு சுகாதிபதி நல்லா இருக்குதியா. வறுமை தான் ஒன்றே ஒழிய எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறான். அப்படின்னா ஜோசியத்தில் கோடீஸ்வர யோகம்னு ஒன்று கிடையாது, சுகாதிபதி யோகம்னு இருக்குது. ரைட். சுகாதிபதி பொதுவாகவே சுகக்காரகன் சுக்கிரன். 4ஆம் இடம் கெடாமல் இருந்தால் சுகபோகத்தோடு வாழ்வான், நிச்சயமா வாழ்வான். சுகபோகம்னா என்ன? சுகபோகம்னா ஒருத்தன் சாப்பாட்டில் ஆசைப்படுவான், அந்த சுகம். ஒருத்தன் காரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவான், அது. ஒருத்தன் பொம்பளை ஆம்பளை பிரியன், இந்த சுகமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு சொந்த பந்த சுகபோகம் நல்லா கிடைக்கும், கவலை இல்லாமல் வாழ்றது. அதுதாயா யோகம். கோடீஸ்வர யோகம்னு எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. அப்போ காதலும் ஒரு சொல்லனா,
காமம் ஒரு சுகம் தான். இதுல என்ன இது? ஏன் காதலுங்கிறது சுகம் கிடையாது, அது அன்பு. ஆ. காதலுங்கிறது வெறி, காதலுங்கிறது அன்பு, காமம்ங்கிறது வெறி. காதலுக்கு ஒரு கிரகம் இருக்குது, காமத்துக்கு ஒரு கிரகம் இருக்குது. ஏ இவ்வளவு இருக்குதுயா. ஏன் இந்த ஜோசிகாரங்களுக்கு தெரியல, குழப்புறாங்க. ஏன் நான் ஓப்பனா பேசுறேன், என்கிட்ட யாரும் ஜோசி பார்க்கற, நான் உண்மையை பேச முடியும். நான் சொல்வது உண்மை, கருத்தை மறுத்து பேச யாராலையும் முடியாது. இதுவே உண்மை, நான் மறுக்க முடியாது. காதல் வேறு, காமம் வேறு. காமம்ங்கிறது வெறி, யாரை தொட்டாலும் திருப்தி ஆகாது. காதலுங்கிறது அன்பு, மனைவி கணவன் உறவோட வாழ்றது, அதுதான் காதல். அன்பே சிவம், அன்பே இறைவன், அன்பே அல்லாஹ், அன்பே இயேசு, அன்பே பெருமாள். அன்புதாயா மனைவி, அன்புதான் கணவன், அன்புதான் குழந்தைங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு புத்திர சுகம் கிடைக்காது, புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்றதுல சுகம் அந்த இது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப மனைவியோட அன்பு கிடைக்காது, அந்த சுகம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இது அந்த யோகத்துல சேருமா இல்ல வேற ஏதாச்சும் சேருமா? இங்க பாரு, ஒன்று சொல்லிட்டா, அன்புங்கிறது எங்க செலுத்தினாலும் அன்பு தான். மனைவி மேல செலுத்துறது ஒரு அன்பு, குழந்தைங்க மேல செலுத்துறது ஒன்று அன்பு, தாய் தோப்பு மேல செலுத்துறது ஒரு அன்பு, மற்றவங்களை பாவ புண்ணியம் பார்த்து செலுத்துறது ஒரு அன்பு. அதே மாதிரி ஜீவராசிகள், மிருகம், பாம்பு, தேள், பூரா, கோழி, ஆடு, மாடு, எல்லா ஜீவராசிகள் மேல செலுத்துறதும் அதுவும் ஒரு அன்பு. அது பேர் ஜீவ காருண்யம். மற்ற ஜீவராசிக்கு மேல அன்பு செலுத்துறது அதுவே வள்ளலாருடைய கொள்கை. அது எல்லா சமுதாயத்தினருக்கும் பொருந்தும். அன்பு, அதுதான் அன்பு. அந்த அன்பு கிடைக்கிற கிரகம்னு ஒன்று இருக்குது, உனக்கு அதில் பார்க்கணும். அன்புக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அது பேர் பற்றுதல் கிரகம், அதுவே புதன். அதுதான் உண்மையான கிரகம், யாருக்கும் தெரியல. அப்படின்னா இந்த புதனுக்கும் இந்த சுகபோகமா வாழ்றதுக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு அன்பு செலுத்துறதுக்கு அதிகப்படுத்துற கிரகமே புதன். ஒரு தொழில நீ வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வழிகாட்டுற கிரகமே புதன். உனக்கு குழந்தைங்க நிறைய கிடைக்க வைக்கிற கிரகமே புதன். உனக்கு சொத்து சுகம் சேர்றதுக்கு வழிவகுக்கிற கிரகமே புதன். வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வழி கிடைக்கிற கிரகமே புதன். நோய் வந்தால் அதிகமாக ஆக்குற கிரகமே புதன். உனக்கு கஷ்டத்தை அதிகமாக்குற கிரகமே புதன். வறுமை வந்தால் வறுமையை அதிகமாக்குற கிரகமே புதன். யா, சூப்பர் கிரகம். புதனை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, பிரில்லியன்ட் கிரகம். எதுவோ அதை அதிகப்படுத்துற கிரகம் புதன். இந்த புதன்கிழமை தான் யாரும் கோயிலுக்கே போறதில்லை. சூப்பரான கிரகம் புதன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுங்களா? ஒரு அபூர்வமான வித்தையை சொல்லிட்டா, எல்லா கோயில்லையுமே, நவகிரகத்து கோயில்ல எல்லா கோயிலையும் கோயிலுக்குள்ள இருக்கிற கிரகம் குளம் ஒன்று தான் இருக்கும். புதன் கோயில்ல மட்டும்தான் 3 கிரகம் 3 குளம் இருக்கும். எந்த கோயிலையும் கிடையாது. நிச்சயம் திருவெண்காடு அனுபவம். ஐயா, உன்னை கோடீஸ்வரன் ஆக்கணும்னு சொல்றிய, அதுக்கு உதவி செய்யற கிரகம் தெரியுமா? இவங்க சொல்றதுதான் தவறு. கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கோ, பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கோ, நோயாளி ஆக்கிறதுக்கோ, சந்தோஷமா வாழ்றதுக்கோ, வாழ்க்கையில முன்னேறத்துக்கோ, தொழிலில் முன்னேறத்துக்கோ, ஒரு நீ பெரிய மந்திரியோ பிரதமரோ ஒரு ஜனாதிபதி ஆகிறதுக்கு வழிவகுக்கிற கிரகம், அடிப்படை கிரகம், உத்தியோக கிரகம், உதவி செய்கிற கிரகம் புதன் பகவானே. ஓப்பா, சும்மா ஏமாத்துறாங்க. கோடீஸ்வர யோகம் ஃப்ராடுங்க. இங்கேயா கோடீஸ்வர யோகம் இருக்குது? ஏயா கோடீஸ்வரர்? ஆசைக்கு அளவில்லை, பதவிக்கு முடிவில்லை, பேராசை. எங்க கோடீஸ்வரர்? 1 கோடி ரூபா பெற்ற கோடீஸ்வரன் தான். 2வது கோடிக்கு ஆசைப்படலையா? 3வது கோடிக்கு ஆசைப்படலையா? அந்த கோடீஸ்வரன் மேல என்னன்னு சொல்லுவேன்? நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அதுவே உண்மை. கருத்தை மறுத்து கூற யாராக இருந்தாலும் கூறலாம். எந்த ஜோதிட வல்லுநரும் என் கருத்தை மறுத்து கூறலாம். பதில் சொல்ல நான் ரெடி. மன திருப்திக்கு சொல்லல. என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, மனசு வேதனையா இருக்குது, ஒண்ணுமே தெரியல, பாவம் அந்த ஜனங்க. உங்க மேல தப்பு இல்லை, என்ன மாதிரி உள்ள ஜோசிய திருடர்கள் உங்களை கருத்தை திணிச்சு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றது? ஒன்றும் தெரியாதவனுக்கு எது கிடைக்குதோ அதான் சரின்னு நினைச்சுக்கிறீங்க. உண்மையான தகவலை கேளுங்க. நான் சொன்னது உண்மையான தகவல். அப்படின்னா
கோடீஸ்வர யோகம்னு எல்லா ஜோசியும் சொல்றாங்க. நீங்க கோடீஸ்வர யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சாஸ்திரத்துல உருவாக்கக்குள்ள பணம் கிடையாது, கோடி கிடையாதுங்கிறீங்க. அவங்க ஜோசியர் எல்லாம் சொல்றாங்க. நீங்க சுகயோகம் மட்டும் தான் இருக்குதுங்கிறீங்க. ஆமா, நீங்க அதை மறுத்து யார் வேணாலும் சொல்லுங்க பார்ப்போம். மறுத்து சொல்ல யாராவது இருந்தா நான் ரெடி. பப்ளிக்லயே உட்காந்து மேடையிலேயே பேசுறதுக்கு நான் ரெடி. பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. அதனாலதான் ஜோசியம் பொய்யாகுது. ஜோசியத்தை பொய்ன்னு சொல்றாங்க. ஜோதிடம் உண்மை, ஜோசியர் உண்மையாக இருந்தால் நான் எனக்கு ஒன்றும் வரலையாது, இதில் ஒன்று நான் பேசி எனக்கு ஒன்றும் வரப்போறதில்லை. 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சா போதும், நல்லவங்க 4 பேர் வாழ்ந்தா போதும். என்னுடைய உதவி இதில் நான் ஒன்றும் பேசியதான் எனக்கு ஒன்றும் கொட்டுன்னு அவசியம் இல்லை. எனக்கு இவ்வளவு சோறு இருந்தால் போதியா, எனக்கு பாரியா, எனக்கு நிம்மதியாக வாழ்றியா, எந்த கவலையும் இல்லை, கடவுள் நிம்மதியாக வச்சிருக்கிறார். வறுமை புலவன் தான். ஆனால் வறுமையில் இருந்தாலும் நான் மற்றவங்களை ஏமாற்றி படிக்கிற யோகம் எனக்கு வேண்டாம். வறுமை புலன் தான்யா, நான் வறுமையிலையும் திறமையான புலவன். உங்கள்கிட்ட ஒன்று நான் திருவிளையாடல் சொல்கிற மாதிரி தான், வறுமை புலவன் தான். நான் அடுத்தவங்களை ஏமாற்றி படிக்கிற புலவன் நான் இல்லை. செத்தாலும் சாவன வழியே ஏமாற்றி படிக்க மாட்டேன். எங்கேயா கோடீஸ்வர யோகம் இருக்குது? ஏன் இப்படி ஏமாத்துறீங்க ஊரை? ஏன் திருந்தவே மாட்டீங்களா? நீங்கள் ஏமாறுறதுனால தான் நாங்கள் ஏமாத்துறோம். நீங்க ஏன் ஏமாறுற? உன்னுடைய பேராசை, உன்னுடைய பயம். இவர் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீ பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஒரே கிரகம் புதன் பகவானே. இது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். நான் சொல்றது யாராவது கருத்தை மறுத்து சொல்லு. புதன் ஒன்று தான் எல்லா கிரகத்தை விட ஆட்சி உச்சம் மூலத்திற்கான பெற கிரகம் ஒரே கிரகம் புதன் தான். எந்த ஜோசியரும் அந்த புதனை பத்தி சரியா கண்டுபிடிக்கல. எதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? வித்தைக்கு வித்தைனா என்னன்னு தெரியுமா? முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. வித்தைனா நல்லா வித்தை தெரிஞ்சவனா தொழில்னா எல்லாத்துக்கும் பொருந்தும். குப்பாடுறதும் தொழில் தான், இது கலெக்டராக இருக்கிறதும் தொழில் தான், நீ ஒரு கூலி வேலை செய்கிறதும் தொழில் தான். எல்லாமே தொழிலை அதிகப்படுத்த நினைக்கிறது அந்த புதன். ஆனால் உன் நேரம் கெட்டு போய், உன் தசாப்தியும் கெட்டு போய், ஒரு கிரகமும் அந்த கிரகத்து கூட புதன் சேர்ந்துச்சுன்னா உன்னை பிச்சை எடுக்கிற வரைக்கும் விடாது. சுகபோகத்தை கெடுத்துரும். சுகபோகாதிபதி சுகக்காரகனும் சுகஸ்தானாதிபதியும் சுகஸ்தானமும் கெட்டு புதன் போய் சுகக்காரகனோட சேர்ந்து கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகம் சாகர வரைக்கும் பிச்சை எடுத்தான் பொழைக்கணும். இவ்வளவு தாயா. சுகக்காரகனும் சுகாதிபதியும் உனக்கு சுகஸ்தானமும் நல்லா வலுத்திருந்ததுன்னா அந்த புதன் அதோட சேர்ந்து இருந்தா சாகர வரைக்கும் வருமா வராதியா, ஜீவனத்தோட வாழ்வ. கவலை இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு கிரகம் இருக்குது, அது வேற. அதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியாது. இந்த ஜோசியங்க அதை தெரிஞ்சு வித்து திரும்பிடுறாங்க. கவலை இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு கிரகம் இருக்குது, கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு ஒரு கிரகம் இருக்குது, கவலைப்பட்டு வாழ்றதுக்கு ஒரு கிரகம் இருக்குது, நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு கிரகம் இருக்குது. நிம்மதி வேற, கவலை வேறு. கவலை இல்லாமல் வாழ்றது வேறு, நிம்மதியாக வாழ்றது வேறு. 2 விதம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தானம் வேறு, தர்மம் வேறு. ஐயா, நிச்சயமா நீங்க நினைக்கிறதெல்லாம் பொய். இன்னைக்கு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோசி கேள்வி வருது தான். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருவீங்க. இமேஜா கோடீஸ்வரன் யோகன் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதான் போட்டிருக்கு. இது 3வது எபிசோடு. ரெண்டு வீடியோ போடுற லைவ் வீடியோ நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதனால தான் 3வது வீடியோ கன்வியூஸாக போட்டிருக்கிறோம். வாரம் ஒரு தடவை முடிஞ்சால் கன்ஃபார்ம் போடுவோம். உங்கள் கேள்வி கேட்கலாம் கன்ஃபார்ம் வீடியோவில் நாங்கள் பதில் சொல்லுவோம் கன்ஃபார்மாக. இதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்வி தான். பேரை மென்ஷன் பண்ண நிறைய பேர் காமனாக கேட்டது. 4 வருஷத்துல நீங்கள் நிறைய பேர் இதுதான் கேட்டது, அதான் கேள்வியை கேட்குறோம். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா உங்க மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் நிற்கும். லைக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் வழிகாட்டுதான் நினைக்கிறோம். இந்த பணம் சம்பாதிக்கணும் என்னன்னு இல்லை. உங்களுக்கு பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, லைக் இல்லை டிஸ்லைக் 2 தடவை பண்ணீங்கன்னா யூடியூப் ரெகனைசேஷன் பண்ணி வேற இன்னொரு 3வது மனுஷங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தோம். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம். புண்ணியமாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் பண்ணுறது பிரயோஜனம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஷேர்னு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் போய் டக்குன்னு எடுத்துட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். பிரச்சனையில்லை. உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் பண்ணுறது பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க மறுபடியும் லைவ். ஏன்னா நிறைய பேர் வழி தெரியாமல் இருக்கிறாங்க. அதை நீங்கள் லைக் பண்ணாதான் இன்னொருத்தருக்கு போய் நிற்கும். போன வாரம் கூட 50 பேர் வந்தாங்க, 40 பேர் 30 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது உங்கள் மூலமாக தான். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பணம் வராது, இன்னொருத்தவங்க போய் நிற்கும். இப்போ 1 லைக் பண்ணிக்கிங்களா? இப்போ 16 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க செலக்ஷன் வீடியோவை போய் நிற்கிறது. ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி
அடுத்த கேள்வி, கோடீஸ்வர யோகம் கிடைக்க அறிகுறி இருக்குதா? இதுதான் கேட்குறாங்க. அதாவது பள்ளி விடுவது, நாய் ஏற்ற வர்றது, பூனை இது பண்றது, அது இது இந்த சகுனம் அதெல்லாம் உண்மையா? ஐயா இங்க பாருங்க, சகுனங்கிறதே பொய். உன்னுடைய மனசுக்கு எது படுதோ அதுவே சரி, எது மனசுக்கு தவறாப்படுதோ அது தவறு. நீ பிறக்கும்போது உன்னுடைய கர்மா விதிக்கப்படுகிறது, அதில் நான் எந்த வித மாற்றமும் சொல்லலை. இந்த கோடீஸ்வர யோகங்கிறது நிச்சயமா உண்மை கிடையாது. கோடீஸ்வர யோகம் உள்ள ஜாதகம் எல்லாம் பொய், அப்படி கிடையாது. இது நான் அனுபவ ரீதியா உண்மை. ஒரே டைம்ல 2 குழந்தைங்க பிறக்குது, ஒரு குழந்தை கோடீஸ்வரனா இருக்குது, ஒரு குழந்தை பிச்சைக்காரனா இருக்குது. இதுக்கு பதில் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சிரிப்போம். நாங்கள் திருடர்கள். அதான் அந்த ஒரு நிமிஷம் மாறும்போது அந்த லக்ன கணிதம் மாறும், அது எனக்கு தெரியும். அதை சொல்ல முடியாது, இதில் சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஜாதகத்தில் யோகம் என்பது கிடைப்பது, அது அவயோகமா சுபயோகமாங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அதனால தயவு செய்து எந்த ஜாதகமும் கோடீஸ்வர யோகம் கொடுக்கறதோ இனிமேல் நடக்க போகிறதோ கிடையாது. நான் உங்களுக்கு வார்த்தையிலே சொல்லிட்டேன். உங்களுக்கு தசாபுத்தி காலம் நல்லாக இருந்தால் அது உங்களுக்கு அந்த யோகத்தை செய்யும். யோகம் என்றால் கிடைப்பது. நல்லதா கெட்டதாங்கிறது அது எந்த வழியில் உங்களுக்கு பணம் வருது, பணங்கிறத நீங்கள் நான் அதில் பணம்னு சொல்ல முடியாது. சாஸ்திரத்தில் என்ன கொடுக்குதுன்னா உங்களுக்கு வரவு, உங்களுக்கு சொத்தாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், இப்போ இருக்கிற பணமாக கிடைக்கலாம், பொண்ணாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு டெபாசிட்டாக கிடைக்கலாம், இல்லை ஒரு லாட்டரி சீட்டில் யோகம் உழுவலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த திசாபுத்தி காலத்தில் தான். இந்த திசாபுத்தி உங்களுக்கு எப்படி உட்காந்துருக்குது, உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது, அது உங்களுக்கு அது பயன்படுமா பயன்படாதா, அது கிடைக்குமா கிடைச்சி இறந்தவங்கெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. வறுமையிலே இருந்து கடைசி காலத்தில் சாகும்போது எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு செத்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இதில் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது ஒழிய சத்தியமாக இந்த பொது பலன்லாம் பொய். அடுத்த கேள்வி. அப்போ அந்த அறிகுறி சகுனம்லாம் பொய்யா? கிடையாது, பொய். உன்னை ஏற்று உன்னுடைய மனசை பொறுத்து தான் அந்த சகுனமும் அறிகுறிகளும் ஒழிய அது உண்மை கிடையாது. அடுத்தது இன்னொன்னு லாட்டரி கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்டது லாட்டரி யோகம். அதுதான் சொல்றேன், உன்னுடைய திசாபுத்தி நல்லா இருந்து அந்த யோகம் லாட்டரி யோகம் இருக்கா? லாட்டரி இல்லை, அது ஒரு பொருள் சொன்னேன், அதுக்குதான் சொல்லிட்டு சொன்னேன். இல்ல எல்லாருமே லாட்டரி யோகம் கிடையாது 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 கிடையாது. அது உனக்கு வரவு, அந்த யோகம் உனக்கு இருக்குதாங்கிறது தான். சரி, லாட்டரி சீட் ஒரே மாசத்துல இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்றதுன்னா உனக்கு உனக்கு ஜீவனத்துக்கு வழிவகை. அதான் சொன்னேன், ஜீவனக்காரகனும் ஜீவனாதிபதியும் சுகாதிபதியும் சுகக்காரகனும் உன் ஜாதகத்தில் வலுத்திருந்து அந்த திசாபுத்தி வந்தால் அது நிச்சயமா உனக்கு அது யோகத்தை செய்யும். இதுதான் உண்மை. அடுத்தது அப்படின்னா தன யோகம்னா என்ன? தன யோகம், தனம்னா இவங்க எல்லாருமே பணம் நினச்சிக்கிறாங்க. தனம்னா ஜீவனம், 2ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், தனக்காரகன். தனக்காரகன் தனம்னா பொதுவா சேர்த்து சொல்றோம். யோகம் தனம், தனம்னா ஜீவனம். ஜீவனம் யோகங்கிறது ஜீவனம் இல்லாம கூட போகும். ஆனா நாங்க சேர்த்துக்கிறது அதை யோகத்தை. இவனுக்கு ஜீவனம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ஜீவனத்தை கிடைக்கிறது யோகம். ஜீவனத்தை கிடைக்காது கிடையாது 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 கிடையவே கிடையாது. பணங்கிற யோகமே சாஸ்திரத்துல இல்லை. ஜீவன யோகம், உன் உயிர் வாழ்றதுக்கு ஜீவனம் கிடைக்குமா, சாகர வரைக்கும் முழுசா கிடைக்குமா, அறகுறையா கிடைக்குமா, இல்லை கிடைக்காம சாவியா, சோறு இல்லாம சாவியா, அதுவே தன யோகம். தனஸ்தானங்கிறது 2ஆம் இடம், அதுவே ஜீவனஸ்தானம். ஜீவனம் பாரு, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாரு. 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் வேணும்னா 10ஆம் இடம் வரும். ஜீவனஸ்தானத்துக்கு ஜீவனஸ்தானம், உயிரை காப்பாற்றுற ஸ்தானம் 10ஆம் இடம். அந்த உனக்கு ஜீவனம் கிடைக்குமாங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும். இதில் நான் முழுசா சொல்ல விரும்பலை. இந்த திருட்டு ஜோசியர்கள் நிறையா பேர் இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால
2ஆம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம். ஜீவனத்தை காப்பாத்துறது ஜீவனஸ்தானம். 10ஆம் இடம் ஜீவனங்கிறது லக்கணம். லக்கணத்துக்கு 9ஆம் இடம், 9க்கு 2ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஜீவனன் ஜீவன் அந்த உயிரை காப்பாற்றிக்கிற ஸ்தானம் 10ஆம் இடம். 2ஆம் இடம் ஜீவனஸ்தானம். எந்த மாதிரி உணவு உனக்கு கிடைக்கும்? சுகபோகமான உணவு கிடைக்குமா? சாதாரணமான உணவு கிடைக்குமா? வறுமையான உணவு கிடைக்குமா? இதை சொல்றதுதான் 2ஆம் இடம். ஐயா, தனங்கிறது பணம் சத்தியமா இல்லை. தனங்கிறது ஜீவனம், தனஸ்தானம். 2வது வாக்குஸ்தானம். நல்லா புரிஞ்சுங்க. ஜீவனம், வாக்கு, குடும்பம். உன் குடும்பம் ஜீவனத்தோட வாழுமா, ஜீவனம் இல்லாமல் வாழுமா, பிச்சைக்காரனா வாழுவியா, இல்லை சுகபோகத்தோட வாழ்வியாங்கிறது 2ஆம் இடம். குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. அது என்ன பண்றது? இந்த ஜோசியருங்க தனத்தை பணமாக்கிட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப யோகம்னா கிடைப்பதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அது அவயோகமெல்லாம் சுபயோகமா? தன யோகம்னா வந்து கிடைப்பதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா சாப்பாட்டுல பிரச்சனை வரும், இல்லை நல்லது கிடைக்கும். ரெண்டுல தானே. அப்ப இந்த சாப்பிடுற ஃபுட்டால ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்குது இல்ல? அது இதேதான். உன்னுடைய உணவு தனாதிபதி 6ல் உட்காந்து அந்த 6 குடைவன் வலுத்திருந்து அந்த திசாபுத்தி வரும்போது நீ உணவால் மரணம், உணவால் மரணம். இதுதான். ஒருத்தன் உணவு இல்லாமல் சாவறான், ஒருத்தன் உணவால் சாவறான், ஒருத்தன் ஃபுட் பாய்சன் ஆகுது, ஒருத்தன் வந்து அந்த ஜீவனம் இல்லாமல் சாவுவான். அதிகமாக தின்னு சாவறவனு இருக்கிறான். ஆகாது தின்னு சாவறான்ல, இந்த கறி கோழி ஹார்ட் அட்டாக் வந்து சாவுதுங்களா, அதெல்லாம் இந்த தனாதிபதியால் வர்ற வேலை தான். இதுதான் உண்மை. இதுவும் யோசித்து கண்டுபிடிக்கணும். இருக்குது, கண்டுபிடிக்கணும். சும்மா எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்னை லூசுமா நல்லா யோசிக்கணும். ஒரு கிரகம் 108 பலன் செய்யும், 9 கிரகம் 972 பலனை செய்யும். யார் சொன்னா கேட்குறேன்? ஈஸியா இருக்குது. இதுதான் உண்மை. இருக்குது ஐயா. அடுத்தது அப்புறம் கோடிகளை குவிக்கும் கோவர்த்தன யோகம் இருக்குதான்னு கேக்குறாங்க. ஓடியே பொய்யுங்கிற கோவர்த்தன யோகம் எல்லா யோகமும் நாங்க வருமானத்துக்கு உருவாக்கப்பட்டது. எந்த யோகமும் இல்லை. யா ஜோசியத்தில் இருக்கிற 100க்கு 99.99 வார்த்தை சமஸ்கிருதம் தான். நிச்சயமா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் ஜோசியரான இறைவனுடைய அருள், நிச்சயமாக இறைவனுடைய அருள் தான். எனக்கு இறைவன் கொடுத்ததை நான் நிற்க விரும்பல, ஒரு உதவியா செய்யறேன். சும்மா செஞ்சா மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் அதுக்கு ஒரு ஜீவனத்துக்கு. அது என்கிட்ட ஜோசி பார்க்கறவங்களுக்கு காசு இல்லாட்டினாலும் நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். உண்மை. என்னை ஏமாத்துறவங்க யாருன்னு தெரியும், இல்லாதவங்க யாருன்னு எனக்கு தெரியும். நன்றி. அடுத்து வந்து எல்லாம் பூஜைறையில குபர்ண வச்சா செல்வம் பெருகுமா, யோகம் கிடைக்குமா, கோடீஸ்வரர் கிடைக்குமா? ஒரே நிமிஷம். பார்க்குறவங்க புதுசாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் நிற்கும். நாங்கள் பண்ணுறது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கொரோனா இருந்துச்சுன்னா லைவ் முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைவில் ஜோசி ஃப்ரீயாக சொல்ல, நாளைக்கு தான் சொல்கிறோம். பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் சாய்ஸ், அது உங்கள் விருப்பம். நீங்கள் எதுவும் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சினா மட்டும் லைக் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுறது பிரச்சனை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் கேட்குறது என்னன்னா, குபேர செலவு வச்சா அப்புறம் இது பண்ணா அது பண்ணா கோடீஸ்வரன் ஆக முடியுமா? ஐயா, பூஜை அறையில வச்சா வருமா? இதெல்லாம் சத்தியமா பொய். தொழில் மேல சத்தியமா பொய். என்ன விதிக்கப்பட்டதோ அது நடக்கும். கர்மா, கடமையை செய். கர்மா விதி எவனாலையும் மாற்ற முடியாது. நான் கருப்பா இருக்கிறேன், எங்க போனா சிவப்பாகும். அதெல்லாம் பொய்யா. சத்தியமா முடியாது. நீ அதுக்கும் 1000 ரூபாய் செலவு பண்ணி நீ கடங்காரனாதான் ஆகணும். சிந்திங்க ஐயா. ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி தான். மந்திரத்துல மாங்காய் காய்க்கிறதா ஜோசி தான் சொல்றாங்க. பூஜையில இதை வையே அதை வையே நல்லா வளம் பெருகும் செல்லம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏமாளியா இருக்கிற வரைக்கும் நாங்க ஏமாத்துவோம். நீ முட்டாளா இருக்கிற வரைக்கும் நாங்க அறிவாளி. நீ அறிவாளி ஆகு, எங்களை முட்டாளா ஆக்கு. நீ அறிவாளி ஆகு, எங்களை முட்டாளாக்கு. நீ முட்டாளாடினா நாங்கள் அறிவாளி ஆகு. நான் பொய் சொல்லையா? திருப்பி ஏசுங்கய்யா, என்ன காரி துப்புங்கய்யா.
பொய் சொல்றவன் காரி துப்புங்க. ஆமா, நான் அதெல்லாம் வேணாங்கல. நான் பொய் சொன்னேன்னா என்ன ஏசு. அது எப்படியா விதிச்ச விதியை எப்படியா மாற்ற முடியும்? எப்படியா மாற்ற முடியும்? என்ன அது? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ உன்னுடைய பேராசையும் பயமும் உன்னை தோக்கடிக்கும். ஃப்ராடு. ஏன் நிச்சயமா எதை போட்டாலும் ஒருத்தர் என்கிட்ட வந்தேன், எந்த கல் போட்டால் நல்லா இருப்பேன்னா சைஸ் கல் போட்டு சரியாயிடுங்க. இதா முண்டங்களா எப்படிலாம் கல் போட்டால் நல்லாவும்? சிந்திக்க மாட்டீங்களா ஐயா? நான் ஏசலையா, நானும் அதில் ஒருவன். நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்தில் தெரியாமல் ஏமாந்துட்டேன். ஆனால் நான் கல் போடல. நான் திருப்பி திருப்பி எப்படியா கல் போட்டால் எது மாறும்? நான் கருப்பாக இருக்கிறேன், என்ன கல் போட்டால் சிவப்பாவேன்? ஏன் ஐயா நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்களா? எப்படியா ஒரு ஒரு காப்பு போட்டால் ஒரு விளக்கு பொறுத்து வச்சுட்டா கோடி சொன்ன ஆயிடுவியா? அதா அவன் அந்த சோசிக்காரன் உன்னை ஏமாற்றி பொழைச்சி அவன் கோடி சொன்ன ஆகிட்டு இருக்கிறான். நீ ஏமாளி ஆகிட்டு இருக்கிற. உன் உழைச்ச காசை ஏமாறுற. நீங்கள் தான் ஐயா ஏமாறுறீங்க. நாங்கள் பிழைக்கிறதுக்கு வழி தேடுறோம். என்னது ஏதாவது சொன்ன நான் பரிகாரமே சொல்ல மாட்டேயா. விதி விதிக்கப்பட்டது நடக்கணும், அதான் கர்மா. அடுத்து பரிகாரம். பரிகாரங்கிறதெல்லாம் பொய், பித்தலாட்டம், அயோக்கியர்கள், திருடர்கள். ஏயா ஏமாறுறீங்க? நான் எப்படியா மந்திரத்துல மாங்காய் காய்ச்சி வைக்க முடியும்? அப்புறம் பண வசின்னு சொல்றாங்களே, என்னது போய் பணம் எப்படி வசியம்? திருந்தவே மாட்டீங்களா? அப்புறம் பண வசியங்கிறது நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்கள்ட்ட இருந்து பணத்தெல்லாம் நாங்கள் பிடிங்கிடுவோம். எங்களுக்கு தான் பண வசியம். பண வசியம்னு சொல்றான் பாரு, அவனுக்கு தான் பண வசியம். நீங்க ஏமாளிங்க இருக்கிற வரைக்கும் உங்களை ஏமாற்றி நாங்கள் பிடிங்கி நாங்கள் கோடி சொன்னாயிடுவோம். பிச்சை போட்டவன் நடந்து போறான், பிச்சை எடுத்தவன் கார்ல போறான், அதாயா விதி. ஏமாறாதீங்க. ஜோசியம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சு தொலைங்கியா. ஜோசியம்னா என்ன தெரியுமா? என்ன விதிக்கப்பட்டதோ தெரிஞ்சுக்கலாம். சத்தியமா மாற்ற முடியாது. துணி கூட மாறாது. மாறாதியா. எவன் சொன்னாலும் நான் ஏசுவேன், மாறாது. விதிக்கப்பட்ட விதி கர்மா, மாற்ற முடியாது. மாத்திரம் சொல்ற அத்தனை ஜோசியரும் ஃப்ராடுங்க. இந்த பரிகாரம் சொல்றவங்களாம் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள். எப்படியா பரிகாரம் மாறும்? கருப்பா இருக்கிறதுனா சிவப்பு வரத்துக்கு பரிகாரம் சொல்லியா? பெத்த தாய் தப்பனை மாற்ற முடியுமா? முடியாது. அதெல்லாம் கர்மா. அவனும் பணம் வரத்துக்கு மந்திரம் சொன்னா பணம் வந்துருக்கு சொல்றாங்க. மயர்ல வரும். பித்தலாடுகார பசங்க அதையும் சொல்றாங்கல்ல. எப்படியா மந்திரம்? மந்திரம் என்ன மகாலட்சுமி? எப்படியா ஊமை? எப்படியா மந்திரம் சொல்லும்? எந்த மொழியிலையா? உலகத்துல எவ்வளவு மொழியா இருக்குது? மகாலட்சுமி தமிழனுக்கு மட்டும்தான் சொந்தமா? மகாலட்சுமி தமிழனுக்கும் அல்ல மற்ற மருத்துக்காரனுக்கு சாதிக்காரனுக்கு தான் மகாலட்சுமி சொந்தமாயா? என்ன அது? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஒரு மகாலட்சுமி பொம்மை போட்டு கொடுத்துட்டா அதை வாங்கி உழுந்து உழுந்து விட்டா கொட்டிடுமா? அது பார்த்தா பிச்சைக்காரனே எடுத்து அவன் தலையில கட்டிக்கலாம், இல்லை நெஞ்சில் ஒட்டிக்கலாம், பச்சை குத்திக்கிட்டா கோடீஸ்வரன் ஆயிடுவானா? எப்படி ஆகும்? என்னையா நீங்களாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நான் கத்தி நான் தான் சாகும். யோசனை பண்ணீங்க இல்ல? எல்லாரும் இதுதான் காமனா. இல்லையா மகாலட்சுமி பொம்மையை வாங்கி நெத்தியில ஒட்டுக்கிய. மகாலட்சுமி கொட்டு கொட்டுன்னு கொட்டும். உனக்கு ஒரு சமுதாயத்தை, ஒரு ஜாதிக்காரனுக்கு, ஒரு குளத்துக்காரனுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு தான் பொருந்துமாயா மகாலட்சுமி? உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் மகாலட்சுமி பொருந்தும். உண்மைதான். தெய்வம் எல்லா சமுதாயத்துக்கும், மொழி தெரிந்தவனுக்கு, மொழி தெரியாதவனுக்கு, ஊமைகளுக்கு, கண்ணு தெரியாதவனுக்கு, வாய் பேசாதவனுக்கு, காது கேட்காதவனுக்கு, உடலால் ஊனப்பட்டவனுக்கும், மனசால் ஊனப்பட்டவனுக்கும், நல்லா இருக்கிறவனுக்கும் எல்லாத்துக்குமே மகாலட்சுமி ஒரு கடவுள். அவளை தாயா. அது எப்படி அவளை கொட்டும்? நீ ஒரு முட்டாளா இருந்துக்கிட்டு வருமானம் அறியாம வரவு அறியாம செலவு பண்ணிவிட்டு காசு இல்லைன்னு மயக்க காசு வரும். வரவு தெரியாம வரவு 8 செலவு 10 அதிகம் 2 இடையில துண்டனா. என்னையா அந்த பாட்டை முழுசா கேளுங்க. அற்புதமா எழுதி வச்சிருக்கான் ஒரு கவிஞன். அற்புதமான பாட்டு, அற்புதம் ஐயா. சொல்றது புரியுதா? மகாலட்சுமி மந்திரம் சொன்னா வராத பொய், பித்தலாட்டக்காரங்க. யார் சொல்லி கொடுத்தது மந்திரம்? மந்திரம் என்பது என்ன தெரியுமா? சொல்ற மந்திரம். நல்லதை நினை, நல்லது நடக்கும். நல்லதை நினை, சுயநலத்துக்கு நினைக்காத. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நீ நினை, நீ நல்லா இருப்ப. முட்டாள்தனமா சிந்திக்கிறீங்க. என்னையா அது? எப்படியா மந்திரத்துல மாங்காய் கழிக்கும்? மகாலட்சுமி வந்து கொட்டுமா? நீ ஒட்டுதான் அதிசய பிறவி. உலகத்துல எத்தனை ஆயிரம் கோடி ஜீவராசிகள். இந்தியாவிலேயே 120 கோடி, சீனாவில் 120 கோடி, எத்தனை $1 பில்லியன் ஜனங்க இருக்கிறாங்க. என்னையா அது? ஒன்று மட்டும் அதிசயமா வந்து பார்க்குமா?
நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? சிந்திக்கா. எனக்கு கலைவாணர் பிடிக்கும், விவேக பிடிக்கும், ரொம்ப பிரில்லியன். அவன் கருத்து யார் சொன்னாங்கன்னு தெரியாது. கலைவாணர் சொந்த கருத்து, விவேக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது. அந்த சொல்லி கொடுத்தவன் பூரா பிரில்லியன். விவேக்கு வழிகாமிச்ச அத்தனை அந்த எழுத்தாளரும் வசனகர்த்தாவும் பிரில்லியன். சமுதாயத்துக்கு என்ன கருத்து தேவைன்னு அழகா சொல்லுவோம். சிந்திக்க மாட்டீங்களா? நல்ல யோஜனை. நீங்க எப்படியா மந்திரம் என்னையா கண்மூடித்தனமா வாழ்றீங்க, ரொம்ப கொடுமையா. நீங்க ஜோசியரா இருந்தது பகுத்தறிவாளி மாதிரி பேசுறீங்களா? ஜோதிடருங்கிறது ஒரு வழிகாட்டி, இவ்வளவுதான். அவ ஜோசியத்துல மந்திரம் இல்லையா? சத்தியமா கிடையாது. சொல்தான் மந்திரம். நீ எந்த சொல்ல நல்லா சொல்றியோ, நல்லது நினைச்சு சொல்றியோ, அது மற்றவங்களுக்கு உபயோகப்படுறது மட்டும்தான் மந்திரம். சுயநலத்துக்கு பயன்படுத்துறது மந்திரம் அல்ல. இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு நீ வழிபடுற பாரு, அதுவே உண்மையான மந்திரம். அதுதாயா மந்திரம்? எதியா மந்திரம்? உன் சுயநலத்துக்கு எப்படியா பொருந்தும்? சிந்திங்கயா. நீங்க நல்லா இருக்குன்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன். ஏமாறாதீர்கள். திருடர்கள் ஜாஸ்தி, குருடர்கள் பாதி, திருடர்கள் பாதி. ஏமாறாதீர்கள், சிந்தியுங்கள். என் யூடியூபே நீங்க பார்க்காதனாலும் சந்தோஷம். நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு என் யூடியூப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இரு. நன்றி. பார்க்குற அத்தனை பேர்த்துக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்கள் வட்டது பிரோஜனமாக நீங்கள் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தசாபதி பண்ணணும், லக்னம் பண்ணணும், இது யூடியூப் சேனல் இருக்குது பார்த்துருந்தீங்க. நாங்கள் இப்போ பதில் கேட்டு கேட்கறதும் எல்லாமே உங்களை மாதிரி இருக்கிறவங்க கேட்ட கேள்வி தான் தொகுப்பாக போட்டு நீங்கள் லைவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு ஃப்ரீயாக அஸ்ட்ரால் ஜோதிடம் சொல்லுவோம், முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, கடன் தொல்லையில் இருந்து தப்பிக்க பரிகாரம். முதல்ல கடன் ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது, எதனால வந்து, அதெல்லாம் கேட்கலாம். பரிகாரம் வழி நாங்க சொங்கின்னு போயிடும். எப்படியா அது பரிகாரம்? அது எப்படியா? ஒரு பேங்க்ல கடன் வாங்கிட்டு கடனை எல்லா கடனையும் தள்ளுபடி சொல்றதுக்கு மந்திரம் இருக்குதா? அது என்ன மந்திரம்? இங்க பாரியா, பரிகாரங்கிறது பொய். சாஸ்திரத்துல எந்த சாஸ்திரத்திலையும் பரிகாரம் இல்லை, கிடையாது. பரிகாரம் சொல்ற அத்தனை ஜோசியரும் ஃப்ராட் தான். யாரு என் மேல எது வேணாலும் என் யூடியூப்ல கேட்கலாம், என் மேல கேஸ் போடுறத கூட போடலாம். பரிகாரமே பொய். யார் சொன்னாலும் பொய்யா, எல்லாம் திருடர்கள். எப்படியா மந்திரத்தில் மாங்காய் கேட்க வைக்க முடியும்? விதிக்கப்பட்ட விதி நடக்கும். என்கிட்ட ஒருத்தன் வந்தான், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னான். சந்தோஷம், என்ன பண்ண சொல்றேன்னு. எந்த சாமிக்கு கொடுத்து எந்த சாமி வேணாலும் கும்பிடுறான்னு. இல்லை இல்லை நீ சரியில்லை ஜோசியர், நீ டுபாக்கூர் ஜோசியர். அங்கே ஒரு ஜோசியர் சொன்னார், திருமணஞ்சேரி போக சொன்னார். போயிட்டு வா, நானா வேணாங்கிறேன்னு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகும்னு ஆகாதுன்னு. ஏன்னு கேட்டான், அந்த கோயிலுக்கு படிக்கிற ஐயனுக்கே கல்யாணம் ஆகலை. உட கொய்யா உடைக்கப்பட ஆகும். யூஸாடா நீங்க திருந்த மாட்டீங்களா? ஐயா பரிகாரம் கிடையாது, ஒரு ஆத்ம திருப்தி. ஆனா அதுல மாற்றம் வர்றது உண்மை கிடையாது. என்னமோ நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிற, உன்னை தெளிவுபடுத்துறதுக்கு தான் சொல்லணும். ஆனா பயமுறுத்தக்கூடாது, பரிகாரத்துல செலவு வைக்கக்கூடாது. ஒரு பிசா கூட செலவு இல்லாத எதுவோ அதுவே பரிகாரம். செலவு பண்ற பரிகாரம் அத்தனையும் ஏமாற்று பரிகாரம். ஒருத்தர் என்கிட்ட நான் என்ன பண்ணேன், ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆத்தோரம் போனேன். அங்கே ஒருத்தவர் ஒரு நல்லவர் ஒருத்தவருக்கு ஆயில் கோபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சுவாமி பண்ணுறீங்க? ஆயில் கோபம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷத்துக்கு போயிட்டேன். ஆற்றுல போய் மாட்டை போட்டு கல் எடுத்து குத்தினேன், ரத்தம் வந்துச்சு. அந்த நல்லவர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், ஏன் அந்த மாட்டை கல் எடுத்து குத்துற, ரத்தம் வருதுன்னு. இல்லை சுவாமி, ஒருத்தர் சொன்னார் மாட்டை கல் எடுத்து குத்தினா கருப்பாக இருக்கிற மாடு வெள்ளையாகுனார், இங்கே சிவப்பு ஆகிட்டு இருக்குதுன்னு. அட அபிஷ்டு, அது பிறக்கும் போதே இருந்த விதி மாற்ற முடியாதுன்னு. அதான் கேட்டான் அவர்கிட்ட, அந்த நல்லவர்கிட்ட, நீ அவனும் சாவ போகிறான், நீ சாவ போகிறேன், நீ எப்படா அவனுக்கு ஆயில கூட்டி கொடுத்து சொன்னேன். இது சரிதானே? ஏய்யா, உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி விதிச்சாச்சு. ஏன் துருக்கியில் இப்போ 50,000 பேர் செத்தாயா? எவனுக்கு ஏன் ஜோசியம் பொருந்தும்? எந்த பரிகாய காப்பாத்து? அப்படியே வேதனையா. 50,000 பேர் கொரோனா 1,00,000 பேர் செத்தான். எந்த லூசு ஜோசியர் பரிகாரம் சொன்னான்? யார் லூசு? எல்லாம் லூசுங்க.
50,000 பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு கட்டடம் இடிச்சு கண்ணில் உழுவுது. நமக்கு அந்த நிலைமை வந்தா எப்படி நினைச்சுப்பார்? நம்ம பொண்டாட்டி பிள்ளை குட்டி இழந்தா என்ன நினைச்சுப்பார்? ஜோசியம் என்ன ஜோசியம்? நடக்கிறத தெரிஞ்சுக்க முடியும், மாற்ற முடியாது. கொரோனா வந்து இவ்வளவு பேர் செத்தாங்க. என் மனசார ஒரு தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், எங்க ஊர் கோயில்ல நல்ல உத்தியோகத்தில் இருந்தார். கொரோனாவோட செத்தார். வருத்தப்பட்டேன், இறைவிடவேன்னு. ஆனா நான் தான் கொரோனா வரும் எல்லாம் சாகுவாங்கன்னு சொன்னேன். அவங்க ஜாதகம் நல்லா இருந்தா தப்பிக்கலான்னு நான் சொன்னேன். ஆனா என்னாலே என்ன பண்ணிட்டோம்? என்னையா மந்திரம்? தினமும் இருந்தாலும் சாமி கும்பிட்டாயா? தினமும் 365 நாளும் கும்பிட்டாயா? ஏயா செத்தா? தினமும் மந்திரத்தை கேட்டாயா அந்த கோயில்ல, ஈஸ்வரன் கோயில்ல? அப்படியே வேதனை. உங்களுக்கு என்ன தெரியும் அந்த வேதனை? ஏயா ஏமாத்துறீங்க ஜோசின்னு சொல்லி? தினமும் மந்திரம் கேட்டவையா? மந்திரம்னு சொல்றீங்களா? தினமும் ஈஸ்வரன் கோயில்ல, அந்த கோயில்ல கணக்காளராக இருந்தார், தங்கமான மனுஷன். தினமும் கணக்கு எழுதிக்கிட்டு தினமும் அவரை பார்க்கும்போது பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கும். நெத்தியில கோடு, தங்கமான முகம், யாருக்கும் கடுகளவும் தீர்க்கு செய்யாதவன். என்னையா மந்திரம்? என்ன மந்திரம்? கொரோனா வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு சாவரம், காப்பாற்ற முடியல. ஜோசியத்தில் மந்திரம் சொல்லுங்க, சாவாம இருக்கிறதுக்கு மந்திரம். பித்தலாட்டம். கடவுளை நம்பு, கடமையை செய். எல்லாம் சில காலம், எதுவும் சில காலம். கடமையை செய், உன்னை நம்பினவங்களை காப்பாத்து. நீ கடவுளை நம்பு. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்கள் பண்ணுறது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு 4-5 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். லைக் பண்ணாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பீங்க. உங்களை மாதிரி இன்னைக்கு 50 ஒரு 152 பேர் பார்த்துருக்கிறீங்க. இது வரைக்கும் 75 பேர் நீங்கள் லைக் பண்ணுறதுனால இன்னொருத்தவங்களுக்கு வீடியோ போய் நின்று அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயோ சஜஷன் வீடியோலையோ இதில் வந்து ஜாயின் ஆகலை. இன்னொருத்தவங்க கொண்டு போய் யூடியூப் நிறுத்தி வைக்குது. உங்கள் மூலியமா தான். உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைனா கூட, டைம் இல்லைன்னா கூட ஒரு லைக் தட்டி விடுங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் டிஸ்லைக் பண்ணால் கூட கொண்டு போய் நிறுத்தும். எங்களுக்கு அது பிரயோஜனமாக தான் இன்னும் 4 பேருக்கு வழிகாட்டுவோம். நீங்கள் ஃபுல்லாக கேள்வி பதில் தான். இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க எல்லாத்தோட கொஸ்டின் தான் எடுத்து தொகுப்பாக போட்டுருக்குறோம். இதை நிறைய பேர் கேட்டதுனால யாரோட பேருன்னு சொல்ல முடியாது பப்ளிக்கில். இல்லை முடியாதுல்ல, நோட் பண்ண முடியல. ரொம்ப ஒரு 1000-2000 கமெண்ட் இருக்குது. அதில் என்னால் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதாவது 2 லைவ் இது வரைக்கும் இந்த மாதிரி போட்டோம், நல்லா வரவேற்பு கிடைச்சிது. அதனால் 3வது லைவ் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வரவேற்பு கண்டிப்பாக லைவ் போடுவோம். அப்புறம் சனி பேச்சு, குரு பேச்சு, திடீர் கோடீஸ்வரர் யோகம் கிடைக்குமா? எல்லா தேசமே தான் போகிறாங்க. ட்ரெண்டிங் டாப் ஆகுது. இந்த வருஷம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, இந்த வருஷம் நீங்கள் பணக்காரன் ஆயிருவீங்க, உங்களுக்கு நீங்கள் ஜாக் பாட், லாட்டரி டிக்கெட் அடி தூள் அப்படின்னு போடுறாங்க. ஐயா இதெல்லாம் நிச்சயமான பொய். அப்ப சனி பேச்சு, குரு பேச்சு, கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் பொய். ஐயா சனி பேச்சு, குரு பேச்சியாவது அது என்னுடைய சேனல்லேயே சனி பேச்சுன்னா என்னன்னு சொல்லிருக்கிறேன். 10% தான் பொருந்தும். அந்த 90% நிச்சயமா வந்து சனி பேச்சு, குரு பேச்சு, ராகேது பேச்சு செல்லாது. அது பொய். நான் கேட்டது வந்து கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா? சனி பேச்சு கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. ஏன் எப்படியா? நீ பிறக்கும் போதே உன்னுடைய விதி எழுதியாச்சு. இடையில எப்படியா வரும்? எப்படியா வரும்? நான் கேட்குறேன், சனி பயிற்சி, குரு பயிற்சி எப்படி அந்த யோகம் வரும்? ஐயா நீ பிறக்கும் போதே கருப்பு. ஐயா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வருஷம் குரு மாறுது, உடனே நீ கோடீஸ்வரன் ஆயிடுறியா? அடுத்த வருஷம் குரு மாறுது, பிச்சைக்காரன் ஆயிடுறியா? அடுத்த வருஷம் குரு மாறுது, செத்து போயிடுறியா? வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறிதான் போகுது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசி கடத்துக்கு போகுது. அப்போ மேச ராசிகள் இல்லாதனால பிச்சைக்காரன் ஆயிடுறான், ரிஷப ராசிக்காரன் கோடீஸ்வரன் ஆயிடுறான், மிதன ராசிக்காரன் பிச்சைக்காரன் ஆயிடுறான், கடக ராசிக்காரன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். ஐயா நீங்களாம் சிந்திக்கவே மாட்டீங்களா? ஐயா கொஞ்சம் சிந்தி. இப்போ சனி பயிற்சி 30 வருஷத்துக்கு ஒரு 12 கடத்தையும் சுற்றி வருது. ஒருத்தன் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் பிச்சைக்காரனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு குரு மாறல, சனி மாறல. உனக்கு மட்டும்தான் குரு மாறுது, சனி மாறுது. அந்த சோசிக்காரனுக்கு மாறல? மாறலையா? ஐயா நானும் தான். ஐயா எனக்கும் 57 வயசு ஆகுது, கர்மம் முடிச்சது, இன்னும் கஷ்டப்படுறேன். கஷ்டம் இல்லாது அனுபவம், என்னுடைய விதி. நான் கத்தி தான் சாகணும். எனக்கு வாக்கில் குரு கத்தியே சாகணும், அது என் தலை விதி. அதுக்கோசரம் கோடி ரூபா வந்துட்டு நான் பேசாமல் இருக்க முடியுமா? சிறங்கு பிடிச்ச கையும் இரும்பு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதும்பாங்க. பேசின வாய் பேசாமல் இருக்காது, பிளாஸ்டிக்கே ஒட்டினான். அது விதி. எனக்கு குரு வாக்கில் உச்சம். நான் உண்மையை தான் பேசி தொலைக்கணும். பொய் பேசுனா செத்துருவேன்.
ஏன் தலைவிதி ஐயா. வருஷம் வருஷம் குரு மாறுது. எனக்கு என்ன வருஷம் வருஷம் மாறினோன்னே இந்த வருஷம் ஜோசியராக இருக்கிறேன், அடுத்த தை போடுவேன், அடுத்த வருஷம் வந்து நான் வந்து கார் ஓட்ட போயிடுவேன், அடுத்த வருஷம் பிரதமர் ஆகிடுவேன். லூசுங்களா? திருந்த மாட்டீங்களா? எப்படியாது இல்லையா? வருஷம் வருஷம் மாறுது, நீ எப்படியா மாறுவ? எங்களை சிந்திக்க மாட்டீங்களா? நான் சொல்றது தப்பா இருந்தா ஏசுங்கய்யா. என்னை செருப்பாளியே அடிங்கய்யா. நான் சொல்றது தப்பா ஐயா? எப்படியா வருஷம் வருஷம் நீ மாறிக்கிட்டு இருக்கிறியா? உங்க அப்பா அம்மானா சாகுற வரைக்கும் அப்பா அம்மா தான். இடையில அப்பா அம்மாவுக்கு வயசாகும், உனக்கு வயசாகும், அது காலம் மாறும். உன்னுடைய திசா புத்தி வேலை செய்யும். உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற திசா புத்தி நிச்சயமா வேலை செய்யும். அது உனக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கும். நிச்சயமா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகேது பயிற்சி, இதுல பித்தலாட்டம் தான். எல்லாரும் ஃப்ராடுங்க. அடுத்த கேள்வி. அடுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி குரு தான் கோடீஸ்வர யோகத்துக்கு அதிபதியும் எல்லாரும் சொல்றாங்க. இன்னொரு உண்மையை சொல்றேன். 9 கிரகத்திலேயே மோசமான கிரகம் குருதான். பற்றற்றவனுக்கும் பரதேசிகளுக்கும் முற்றும் திறந்தவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்குமே குரு உயர்ந்த கிரகம் கிடையாது. சுகமா வாழ்றதுக்கு ஒரே கிரகம் சுக்கராச்சாரியா. சுகத்துல கெட்டவன் இருக்கிறான், சுகத்துல வாழ்ந்தவன் இருக்கிறான், சுகத்தால் கெட்டவன் இருக்கிறான், சுகத்தால் வாழ்ந்தவன் இருக்கிறான். எய்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறியா? சுகத்தால வந்து செத்தான். எய்ட்ஸ் வந்து செத்தது சுகம். மனைவி தவறு மாத்தவன்ட்ட போனதுனால வந்த வேணா பால்வினை நோய், சுகத்தால் வந்த வினை. சந்தோஷமா குடிச்சு சாவறது. கஞ்சா சுகமா வந்து சாவறது. சுகத்தால் மரணத்தை கொடுக்கிற கிரகம் சுக்கராச்சாரியா. இதுவும் ஜோசியத்துல இருக்குதா? இருக்குதுயா. ஒரு ஜாதகன் சுகக்காரகன் வலுக்கிறதுலயும் நியாயம் இருக்கணும், புத்தி நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் 4ஆம் இடம் வலுத்துருச்சுன்னு நினைச்சு விடாத. புத்தி கெட்டு போச்சுன்னா தவறான பாதையில் போய் சொத்து சுகத்தை இழந்து பிச்சை எடுத்து சுகத்துக்கு அடிமையாகி அணுவா சாவுவ. கைகால் வராம, கண்ணு தெரியாம, இருதயம் கெட்டு, எல்லா பார்ட்ஸும் கெட்டு சாவுவ. இவ்வளவு இருக்குது. சுக்கிரன் இவ்வளவு பண்ணுமா? பண்ணியா? அப்ப குருக்கும் கோடீஸ்வரா அது சுகபோகமா வளர்றதுக்கு சம்மந்தம் இல்லையா? கிடையவே கிடையாது. அப்புறம் எல்லாரும் குரு தான் சுகபோகம். தெரியல சொல்றாங்க தனக்காரன் பப்ளிக்லயே சொல்றாங்க, லைவ்ல டீடா தனக்காரன் குரு அப்படிங்கறாங்க. பித்தலாட்டம் பேசுறாங்க. காலபுருஷ லக்னத்தை மேசன் தான் காலபுருஷ லக்னம். தனஸ்தானம் எது? தனஸ்தானம் 2ஆம் இடம் சுக்கராச்சாரியா. சுகாதிபதி சுக்கராச்சாரியா. குரு வேஸ்தியா? குரு அவுட்டு, குரு வேஸ்ட். எனக்கு தெரியும். உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? கஷ்டப்பட்டு இறைவன் எனக்கு கொடுத்தது. நான் வித்து திங்க மாட்டேன் நம்பிக்கையோட. வித்து திங்காதவனுக்கு இது பயன்படும். நீ ஜோசியம் கத்துக்காத, தானா வரும் இருந்தா நீ பெரிய ஜோசியராகலாம். என்னோட நீ பெரிய ஜோசியராகலாம். அப்ப தனக்காரன் குரு கிடையாது. சத்தியமா கிடையாது. எந்த மேடையில வேணாலும், எந்த டிவியில வேணாலும் நான் வந்து பேசுறேன். சரி, அப்புறம் தனக்காரன் என்ன யாரு? சுக்கராச்சாரியா, சுக்கர பகவான். கரெக்ட். வெல்ல முடியாது. சுக்கரனே தனக்காரன். இவங்கெல்லாம் நானும் நிறைய ஜோதிட சங்கத்துக்கு போயிருக்கிறேன். இந்தோட்ட 4 பேர், அந்தோட்ட 4 பேர் பித்தலாட்டமா பேசுறானுங்க. ஏடா முட்டாளுங்க, இது நியாயம் கிடையாது. இது எப்படியா? குரு பற்றற்றவன் பரதேசி முற்றும் துறந்தவன் முனிவன் ஞானி, அவனுக்கு எப்படி அது பொருந்தும்? எப்படி பொருந்தும்? என்னையாது இவங்க எல்லாம் ஐயா புஸ்தகத்துல நிச்சயமா ஜோதிடத்தை வகுத்தவர் கடவுள். ஜோதிடத்தை வகுத்த மனிதன் ஒரு கடவுள். அவன் சரியாதான் கொடுத்துருக்கிறான். இவங்க சுயநலத்துக்கு அதை மாற்றி மாற்றி எழுதி இன்னைக்கு சாஸ்திரத்தையே நாசம் பண்ணிவிட்டாங்க. சாஸ்திரம் உண்மை, சொல்றவன் தான் பொய். நன்றி. இன்னொன்று சொல்றேன், இந்த குரு கெட்டவங்கிறதுக்கு ஒரு நிரூபிக்கிறேன். கொரோனா வந்தது, குருவும் சனி சேர்ந்ததான் காரணம். நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய யூடியூப்ல சொல்லி இருக்கிறேன், சத்தியமா சொல்லி இருக்கிறேன். குரு கெட்டவன். யார் குரு? குரு யாருக்கு நல்லவன் தெரியுமா?
நல்லவனுக்கு தான் குரு நல்லவன். ஏ நல்லவனுக்கு நல்லவன். நீ நல்லவனா இருந்தால் ஜாதகம் வந்து குரு நல்லா இருந்தால் நல்லது. தனக்காரகன் குரு கிடையாது. சுக்கராச்சாரியே தனக்காரகன். எழுத்து கருத்து பேச முடியாதனால எந்த வந்தாலும் பேசுவேன். மேடையிலேயே வச்சு பேசினாலும் பேசுவேன். டிவியில் வழக்காடு சொன்னால் வழக்காடுவேன். என்னால் முடியும். சுக்கராச்சாரியரை பற்றி எனக்கு தெரியும். நன்றி. அடுத்து வந்து இதே சம்மந்தப்பட்டதான் குரு கேது விரிந்தா கோட்டீஸ்வரர்களுக்கும் கிடைக்கும் எல்லாரும் போட்டுருக்காங்க. ஐயா கேட்டிருக்காங்க. குருவும் கேதும் ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷத்துக்கு சேர்ந்து பிறக்கிற குழந்தைகள்லாம் கோடீஸ்வரனா? சிந்திக்க மாட்டீங்க. உனக்கு இருந்துட்டா உடனே கோடி சொன்னாங்க, உடனே கோடி சொன்னாங்க. எப்படி ஆக? எப்படி ஆக? 1999 1998 குருவும் கேது சேர்ந்திருக்கும் பாருங்க. 1998 குருவும் கேது சேர்ந்த குழந்தைங்களா எல்லாம் 24 வயசு 25 வயசு குழந்தைங்களா கோடி சொன்னா? சொல்லுங்கய்யா. சொன்ன தேதியை பாருங்கய்யா. 1998 பிறந்த குழந்தைங்கள்லாம் கோடி சொன்னா குருவும் கேது சேர்ந்துருக்குது. எடுத்து பஞ்சாயத்து எடுத்து பாரு. பாரியா முட்டாள் ஜோசியர். எப்படி ஆகும்? தனாதிபதியும் கெடாம, தனக்காரகனும் கெடாம, சுகாதிபதியும் கெடாம, கலஸ்திர ஸ்தானாதிபதியும் கெடாம, கலஸ்திரகாரகனும் கெடாம, புத்தி ஸ்தானாதிபதியும் கெடாம, 6 குடையும் வலுக்காம, 8 குடையும் வலுவாக இருந்து, 11 குடைய லாபாதிபதியும் கெடாம இருந்து, 10 குடையும் கெடாம இருந்து, இத்தனையும் இருந்தாதாயா நீ பணக்காரன் ஆக முடியும். பணக்காரங்கிறதும் போய் ஒண்ணுது. சுகபோகத்தோட வாழ்வேன்னு சொல்றது தான் உண்மை. நான் சொன்ன தேதி எடுத்துப்பார். 1998 குருவும் கேதும் சேர்ந்திருக்கும். எந்த வீடுன்னு சொல்லிட்டா? கும்பத்துல. பித்தலாட்டம் பேசுதுங்க. எப்படி ஆகும்? சிந்திக்க மாட்டீங்களா? அந்த வருஷம் பிறந்தா உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தையும் கோடீஸ்வரன். அப்ப 25 வயசுல எவனும் பிச்சை எடுக்கல. 25 வயசுல இருக்கிற எவனும் கோடீஸ்வரனா இருக்கிறான். போகுதான். ஏங்க எப்படி ஏமாறுறீங்க? ஏமாத்துறாங்க. உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 வருஷத்துக்கு சேர்ந்தாங்க. அது கிரக இயல்பு. ஆனா அது சொல்றாங்க அது உண்மையா? அது எப்படி சேர்ந்திருக்கும்? எப்படி கோடி சொன்னாங்க? எப்படியா பொருந்தும்? அப்ப 25 வயசுல போகலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் அந்த ஒரே கிளாஸ்ல படிச்ச குழந்தைங்களா 100க்கு 100 மார்க் எடுத்து 100 குழந்தையுமே கலெக்டர் ஆயிடுச்சு. அப்படின்னா குருக்கு எது சேர்க்க கோடீஸ்வரர்? ஏன் அது கிடையாது. உன்னுடைய லக்கணம் இருக்குது, தனாதிபதி இருக்குது, தனக்காரன் இருக்குது, சுகாதிபதி இருக்குது, சுகக்காரகன் இருக்குது, புத்தி ஸ்தானாதிபதி இருக்குது, புத்தி காரகன் இருக்குது, 10 குடையவன் இருக்கிறாரு, 10 குடைய ஸ்தானாதிபதி இருக்குது, ஆயுள் ஸ்தானாதிபதி இருக்குது, ஆயுள் காரகன் இருக்குது, 6 குடையவன் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவோ பார்க்கணும்யா. கோடீஸ்வரரை பத்தி இவ்வளவு பார்க்கணும். பார்த்தாதாயா கோடீஸ்வர யோகம் கூட கிடையாது. அது சுகபோகத்தோடு வாழ்ற யோகம். சுகபோகம். சுகத்தால் செத்தவனும் இருக்கிறான், சுகத்தோட வாழ்ந்தவனும் இருக்கிறான். இவ்வளவு இருக்குதுயா. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரியுமா இப்ப சொல்றேன்? உங்களை ஏமாத்துறாங்க ஐயா. இது வரைக்கும் நேரலையில் வந்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நாங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. இது ஜோசியும் கேள்வி பதில் இதெல்லாம் கேள்வி கேட்டவங்க முன்னாடி கேட்டவங்க தான் வச்சுருக்கிறோம். நீங்கள் ஜோசி ஃப்ரீயாக சொல்லலை. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எல்லாரும் லைவ் பார்த்தவங்க ஒரு 2 பேரும் 3 பேரும் கண்டிப்பாக லைவ் பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. லைக் போட்டவங்களுக்கும் நன்றி. இப்போ ஒருத்தர் வந்து பொதுவான கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருக்கு சொல்லணும். சொல்லாம ஒரே நிமிஷம். உங்களுடைய பொதுவான கேள்விகளை அனுப்புங்க. என்னுடைய குறை நிறைய இருந்தால் எனக்கு சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன். குறை இல்லாத மனிதன் எவனும் கிடையாது. என்னுடைய ஆதங்கம், நீங்களாம் கஷ்டப்படக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, நீங்கள் பணத்தை பறி கொடுத்துடக்கூடாது. உழைச்சவன் சோறு திங்கணும், சோம்பேறிங்க சோறு திங்கக்கூடாது. ஆமாம், நாங்களும் கடை வச்சுருக்கிறோம் ஐயா. நானும் எங்கள் பையன் கடை வச்சுருக்கிறோம், ஃபேன்சி ஸ்டோர். நாங்கள்லாம் வேர்வை சிந்துற குடும்பம். ரொம்ப உழைக்கிறோம், நாங்களும் கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒன்றும் யாரையும் ஏமாற்றி பிழைக்கல. என்ன கேள்வி? அவர் போன லைவ்ல அவர் கேட்ட கேள்விக்கு போன லைவ்ல பதில் சொன்னது. மறுபடியும் அவருக்கு அதே லைவ்ல கேள்வி கேட்டிருக்கிறார்.
கோல்டன் ராஜ் வணக்கம். நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய தமிழ்ல இவ்வளோ பெருசாக டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நம்பி இவ்வளோ பெருசாக டைப் பண்ணி நாங்கள் பதில் சொல்லணும் நம்பி அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அதை சொல்லிக்கிறேன். வணக்கம் ஐயா. பணம் தான் நீங்க அதிகபட்சமாக அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்று கருத்தை நான் படிச்சுட்டேன் ஐயா. நான் வந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. அப்படி அப்படி இல்லை என்று பதில் அளித்தீர்கள், நன்றி. குழந்தை ஆரோக்கிய, குடும்பம் நலன், ஆயுள், நல்ல பண்பு இவை யாவையும் பணத்தால் வாங்க முடியாதுதான். ஆனால் அருள் உலகம் இன்றைய பொருள் உலகத்தில் பணம் செய்யும் ஏத்தங்களை குறிப்பிடுகிறேன். தகவல் பகிர்வதற்கு மட்டுமே. ஒருவன் எத்தகைய கல்வி வேண்டும் என்பதை பணமே தீர்மானிக்கிறது. இல்லாதவனும் அரசு பள்ளி ஏதோதானோ கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல் கல்வி இருப்பவனுக்கு சிறந்த கல்வி அவர்கள் தான் பல துறைகளில் செல்கிறார்கள். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. எல்லாமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி தான். பணம் இல்லாதவங்க கார்பரேஷன்ல படிக்கிறாங்க. கிடையாது. அவன் துறை நல்லா போறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை வந்து 5 பொட்டப்புள்ள ஒரு பையன். அந்த ஊர் எங்கள் ஊருக்கு பக்கத்தால் ஒரு கண்ணந்தேரிங்கிற ஊரில் அது 5 பொட்டப்புள்ள ஒரு பையன். நான் என்ன ஒரு யூகத்தில் சொன்னேன், இந்த குழந்தை நல்லா வரணும். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்து 10 பைசா செலவு இல்லாமல் டாக்டர் சீட் கிடச்சிருச்சு. அது வந்து உங்களுடைய கர்மா. உனக்கு விதி இருந்தால் உன்னுடைய தாய் தகப்பன் வசதியாக வந்து உனக்கு வழிகாட்டுவாங்கன்னு விதி. வசதி வேணும். நான் வசதி உழைக்க வேணான்னு யாரையும் சொல்ல, பேராசை வேணான்னு சொல்கிறேன். உழைப்பு நமக்கு வருமானம் ஜீவனத்துக்கு வேணும். உழைப்பு நியாயமான உழைப்பாக இருந்து அந்த வருமானத்தை வாங்கி நம்ம ஜீவனம் பண்ணலாம். நீங்கள் சொன்ன கருத்தை எதுவுமே நான் மறுக்கல. நீங்கள் சொன்ன கருத்து உண்டு ஐயா. நான் பணமே ஒரு வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்காதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன விளக்கம் புரியுதுங்களா? பணமே வாழ்க்கை நினச்சி வாழ்ந்து வாழ்க்கையில் வீணாக்காதீங்க. இந்த இப்போ இது துருக்கியில் பூகம்பம் வந்துச்சு. ஏன்னா ஒரு துருக்கி தானே. பூகம் வந்து இவ்வளோ சொத்து, இவ்வளோ பத்து, இவ்வளோ பொண்ணு, இவ்வளோ பொருள், இவ்வளோ ஆபரணம், இவ்வளோ நம்பிக்கையோடு வாழ்ந்த 50,000 பேர் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. இந்த பணம் காப்பாற்றவில்லை. இயற்கைக்கு ஏத்தாப்புல பணம் போய், ஆனால் பணம் தேவை. பணங்கிறத விட அதை வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனத்துக்கு தேவையான வழி உழ. ஆனால் எவ்வளோ பேர் வந்து கொரோனாவில் சேர்த்தாங்க. படிப்பு காப்பாற்றுனுச்சா? பணம் காப்பாற்றுனுச்சா? நிச்சயமா இல்லை. அது என்னுடைய அனுபவம். ஐயா, நீ சொல்றது எல்லாமே சரியான கருத்து தான். வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு பணம் தேவை. ஆனால் அதுவே கெதின்னு கடந்துடாதீங்கன்னு சொல்றேன். வாழ்க்கையை மறந்துடாதீங்கன்னு சொல்றேன். வாழ்க்கையை மறந்துடாத. பணத்தை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை இழந்துடாத, மறந்துடாதேன்னு தான் சொல்றேன். ஐயா, நீ சொன்ன கருத்து அத்தனையும் நான் படித்தேன். உனக்கோசரமே படித்தேன். அது உண்மையான கருத்து, உண்மைதான். கருத்து மறுக்கவில்லை. ஆனால் நான் சொல்கிற கருத்து இது அப்பாற்பட்ட கருத்து. உன் கருத்து உண்மையான கருத்து. நான் சொல்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து. நான் என் அனுபவத்தில் எல்லாமே பார்த்துட்டேன். பணம் இருக்கிறவன் வெந்து நொந்து செத்தான் பார்த்தேன். இந்த கொரோனா வந்தது. ஆனால் கொரோனா வர்றதை நான் தான் முதல்ல சொன்னேன். நிச்சயமாக சொன்னேன் என்னுடைய யூடியூப்பில். நான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் என்னால் யாரும் இவ்வளோ மந்திரம் சொல்கிறாங்களே, இவ்வளோ எந்திரம் சொல்கிறாங்களே, இவ்வளோ கோடீஸ்வர யோகம், தனலட்சுமி யோகம், ஆயுளுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தொலைங்கலாம். சாவாமல் இருக்கிறதுக்கு மந்திரம் சொல்லுங்களா? திருடர்கள் சாவாமல் இருக்கிறதுக்கு மந்திரம் எங்கேயா இருக்குது? நோய் வராமல் இருக்கிறதுக்கு மந்திரம் எங்கேயா இருக்குது? உன் வாழ்க்கை உன் கையில். நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உழைப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை, உனக்கு தீர்க்க ஆயுள். சாவாமல் இருக்கிறதுக்கு மந்திரம் கிடையாது. தனலட்சுமி மந்திரம். பணம் வர்றதுக்கு. சாவாமல் இருக்கிறதுக்கு மந்திரம் எதையா இருக்குது? சும்மா ஏமாத்தாதீங்க. இந்த நண்பர் கூறியதுக்கு நான் தலை வணங்குறேன். குறை சொல்ல. 2வது கேள்வி, திருமணம் ஆண் வரதட்சணை என்ற கொடுமை போய் பெண் வரதட்சணை என்ற கொடுமை வந்து விட்டது. சொந்த வீடு இருக்க வேண்டும், 40,000 50,000 சம்பாதிக்க வேண்டும். இது வந்து இவர் கேட்டது என்னமோ காமனா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. இது சம்மந்தமே இல்லாது. இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். எல்லாரும் பேராசை பெருநஷ்டம். என்னது? காசு வச்சவங்களாம் நிம்மதியா வாழ்ந்துட்டான், காசு இல்லாதவங்களாம் வாழல, செத்து போயிட்டான். இது தவறியா? இது தவறு. வறுமையில நிம்மதியா வாழ்ந்தையா? சத்தியமா ஒரு உண்மையை சொல்றேன் கேளு. இன்னைக்கு அப்படியே வேதனைப்படுறேன். என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு 2 குழந்தைங்க கூட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து போவேன். அப்ப நேரம் கிடைச்சிது. மயிர் காசு வந்துருச்சு. என் பிள்ளைங்க கிட்ட 10 நிமிஷம் பேசுறதுக்கு நேரம் இல்லையா? என்னையா பண்ண சொல்ற?
இதுதான் உண்மை. பணம் வந்துருச்சுன்னா நிம்மதி போயிடும். தேவைக்கு தான் பணம், தேவைக்கு மீறி கிடையாது. நன்றி. அடுத்து மருத்துவம். அரசு மருத்துவமனை உயிர் கெட்டியாக இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம், மக்கள் சொல்லிப்பட்டு இருக்கிறோம். ஏன் கோடீஸ்வரன் கூட கொரோனாவில் செத்தான், எந்த காசு காப்பாத்துனுச்சு? எங்க ஊர்ல ஒரு 20 கோடீஸ்வரன் செத்தான். பணம் இருந்தும் மருந்து கொடுத்து செத்தான். என்ன பண்ணி பிடிச்சி? பணம் காப்பாத்தல, மருந்து காப்பாத்தல, விதி. அடுத்தது குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை இங்கு பணமே அனைத்தையும் தீர்மானிக்கிறது. ஏன் நீ தீர்மானம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ரைட்டா? பிறக்கும் போதே சக்கரை வியாதி அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. பணம் சோறு தின்னு வச்சிருமா? தின்ன வச்சிருமா சோத்த? முடியாது. இருந்து திங்காம இருக்கிறவன் இருக்கிறான், இல்லாத பசியோட இருக்கிறான். இதுவே கர்மா. அடுத்தது ஏழை ஒரு 5வது கேள்வி. ஏழை ஒரு உனக்கு முழு ஆயுள் வேண்டுமா இல்ல நல்ல செல்வாக்கு பதவி வேண்டுமா என கேட்டால் அனைத்து சுகங்களையும் அனுபவித்து 60 வயது போதும் என்பான். அப்படி ஏன் அவன் ஏழையா இருக்கிறதுக்கு காரணமே முட்டாளா இருக்கிறது தான். அது தெரியாம முட்டாள்கிட்ட நீ கேள்வி கேட்கிற? ஞானி கிட்ட கேளு. ஞானி கிட்ட எல்லாம் தெரிஞ்சவன்கிட்ட கேளு. ஆயுள் தான் முக்கியமம்மா. சில முட்டாளுக்கு தான் பணம் முக்கியம்மா. சில முட்டாள்கள் இப்ப அப்படின்னா நீங்க வந்து நிம்மதி முக்கியம் சொல்றீங்க, நீங்க முட்டாள் தானே? ஏன் நான் தான் சொல்றேன். சில முட்டாள் பணம் சொல்லுவான். ஞானி தான் அனுபவம், வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கையை இழந்துருவாங்க. உள்ளவனுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும். அடுத்தது 6வது கேள்வி. ஆனா ஜனநாயக நாட்டில் நல்லவன் கெட்டவன் என்பதை தாண்டி பணமே ஒருத்தன் வெற்றி பெற செய்கிறது அப்படின்னு. ஏன் வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் பொய். எல்லாம் சில காலம், எதுவும் சில காலம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். இதெல்லாம் பொய். வாழ்க்கையே பொய். என்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் மெய். இதான் உண்மை. எதுவும் சில காலம், எல்லாம் சில காலம். உள்ளவனும் நிம்மதியா வாழல, இல்லாதவனுக்கு இல்லைங்கிற பிரச்சனை மட்டும்தான். உள்ளவனுக்கு எல்லாமே பிரச்சனை. இந்த இது சொன்னதான் அவர் திருப்பி இந்த கேள்வியில இவ்வளவு கேள்வி கேட்டேன். இதான் உண்மையான தகவல். நான் கருத்து மறுத்து நீ சொன்ன கருத்தெல்லாம் ஏத்துக்கிறையா, ஆனா நான் சொல்ற வித்தியாசமான கருத்து உண்மை. உன் கருத்தை நான் துணி கூட மறுக்கல. நன்றி. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு இது இருந்து அமெரிக்காவில் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, இந்தியாவில் பெரிய பணக்காரன் டப்புனு கீழே வந்துட்டான். இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிங்க. ஆமா அது கிடையாது. அவன் இப்ப கோடிக்கணக்கில் பணம் இருந்து நிம்மதி இல்லை. அது வேணா வாஸ்தவம் தான். நிம்மதி இல்லை. யாரும் நம்பல. இப்ப ஏழை நிம்மதியா தூங்குறான். இன்னைக்கு போதுன்னு நினைச்சு தூங்குறான். எடப்பாடியில் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு பையன் 12,000 சம்பளம் வாங்குறான். நான் கேட்டேன், ஏன்னா இந்த சம்பளம் உனக்கு போதுமான்னு. அண்ணே இதில் வச்சு நான் நிம்மதியா வாழ்றேன்னா, இவன் தாண்டா வாழ்க்கை. நிம்மதியா வாழ்றேன்னு சொன்னாயா? 12,000 வச்சு ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு? 400 ரூபாய். நிம்மதியா வாழ்றாயா? பொண்டாட்டி பிள்ளைக்குடியோட சந்தோஷமா வாழ்றாயா? அவன் வாழ்க்கை எந்த கோடீஸ்வரனும் வாழ முடியாது. அவனை கேட்டேன், பெட்ரோல் பங்க்ல தங்கமான பையன், நிம்மதியா வாழ்றான், எந்த கவலையும் இல்லாம வாழ்றான். எடப்பாடி பெட்ரோல் பங்க்ல தங்கமான பையன். அவனுக்கு என் கையெடுத்து கும்பிட்றேன். அவன் கடவுளுக்கு சமம். நிம்மதியா வாழ்றேன்னு சொன்னான். கேட்டேன், ஏன்னா இந்த சம்பளம் போதும் ஐயா. கொண்டாடி பிள்ளை குடிக்கல. அண்ணே எனக்கு இருந்தே இருக்குதுண்ணே ஸ்டோரேஜ். ஏன்னா நல்ல அரிசி தின்னா அது பசி தீர மாட்டேங்குதுண்ணே. ஸ்டோரேஜ் தின்னா நல்லா இருக்குதுண்ணே. எனக்கு தினமும் அவங்க அரிசி போடுறாங்கண்ணே. 30 கிலோ அரிசி. ஒரு நாளைக்கு எனக்கு 1 கிலோ அரிசி தானே ஆகுது. குழம்புக்கு 10 ரூபாய் 20 ரூபா தானே ஆகுது. சாயங்காலம் 10 இல்லைன்னா 30 ரூபாய்க்கு பணியாரம் வாங்கினா குடும்பத்துக்கே போகுதுண்ணே. 10 ரூபா மீதி பண்ணி வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொன்னான். நிம்மதியா வாழ்றான். இது உண்மை அனுபவம். நன்றி தம்பி. அடுத்து கடைசி கேள்வி. பணத்தின் அளவை வைத்து ஒருவனுடைய குணத்தை ஆராயும் உலகம் இது சொல்லிட்டாரு இவரு. பணம் இருந்தால்தான் சொந்தங்களும் அன்பும் கூட வரும். ஆகவேதான் மணி இஸ் அல்டிமேட். மணி இஸ் அல்டிமேட் என்ன புரியல அப்படிங்கிறது. முட்டாளுங்க தயா பணத்து மேல இருந்துகிட்டு இருப்பான். கடைசியில் அந்த பணமே அவனுக்கு யமனா மாறுது. அந்த பணம் தாயா அவனுக்கு யம. இதாயா உண்மை. அவனுக்கு நான் பணம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்ல, தேவைக்கு பணம். எதுவுமே அளவே அழகு. அளவுக்கு மீறி ஆசைப்படுறான், அந்த ஆபத்துல சிக்கி சாவுவான். இதுவே கர்மா. இருக்கும்போது சிரிப்பான், இல்லாத போது அழுதுருவான். இல்லாதவனையே கஷ்டத்திலே இருந்துட்டா கஷ்டமே கிடையாது. கஷ்டத்தை ஏத்துக்கும். அந்த பையன் அவன் தான் அப்படி ஏத்துக்கிட்டான். கஷ்டத்தை ஏத்துக்கிறதுனால கஷ்டமே தெரியல. அதுல சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட வாழ்றான்.
வறுமையிலையும் சரியா வாழ்றான். அற்புதம். பணக்காரன் வந்து என்கிட்ட எத்தனை பேர் புலம்புறாங்க தெரியுமா? கர்மா கர்மம். எத்தனை பேர் புலம்புறான்? இல்லாதவனை விட உள்ளவன் தான் 100க்கு 100 பேர் என்கிட்ட புலம்புறாங்க. 100க்கு 50 பேர் இல்லாதவன் நல்லா இருக்கிறான். 50 பேர் தான் தேவையில்லாம குழப்பிக்கிறான். உண்மை ஐயா. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கேட்டிருக்காரு பணத்தில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. காமனா நான் கேள்வி கேட்க போறேன். இது அவர் சொன்னது பணத்திற்காக தான் மொத்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக வேண்டுமானால் வேறு மாதிரி இருக்கலாம். அது இருப்பினும் ஒரு பிரச்சனை என்றால் இல்லாதவனும் பல பிரச்சனை எல்லாம் பணத்தாலே சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை அளிக்காதனால்தான் நண்பர் ஒருவரின் வாழ்க்கை விரயம் செய்யப்பட்டது. பணத்தால திருமணம் தாமதமாகிவிட்டது. இப்படி பலவாறு பணம் முக்கிய பங்குவாற்றிருந்து பணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயம் தெரியும். இங்குள்ள யதார்த்தம் மட்டும் கூறுகிறேன். நன்றி அனுப்பிக்கிறாரு. இல்லப்பா, மஞ்ச கொம்பு வச்சு தாலி கட்டுனா நீ என்ன மயிருக்கு அரப்பொண்ணு எடுத்து கட்டுற? மஞ்ச கொம்புல தாலி கட்டினா தாலி ஏறாதோ கொண்டாடி கழுத்துல? ஏன் உங்களுக்குலாம் குறும்பு, ஏழை குறும்பு. ஏன் மாங்கல்யங்கிறது என்னையா? மஞ்ச கொம்பு தானே, கட்டிவிட்டு போவேன். எதுக்கு தெரியுமா? கல்யாணத்தில் உங்களுக்கு 10 பேருக்கு சோறு பண்ணால் அது புண்ணியமாக இருக்கட்டும்னு நீங்கள் அதை பந்தா பண்ணிட்டு செஞ்சா அதுக்கு நீங்கள் தான் காரணம். எல்லாமே காரணம்தான். உங்களுடைய பேராசையும் பயமும் தான் காரணம். எதுவுமே இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ கற்றுக்கிறதுக்கு நண்பருக்கு சிகிச்சை கிடைக்காம நோய் வர்றதுக்கு என்ன காரணம்? நோய் வராமல் வாழ்றதுக்கு என்ன காரணம்? வழி தேடு. அது தெரியல. எது தேவை எது தேவையில்லை, இந்த உடலுக்கு எது தேவையோ அதை உணவு சாப்பிடு. பேராசை கிடையாது. உணவை கட்டுப்படுத்து, மனோநிலையை கட்டுப்படுத்து, நிம்மதியாக வாழ கற்றுக்கோ. நோயே வராது. நோயை விட கவலை தான் ஒரு மனுஷனை கொல்லும். கவலைப்படாம வாழு. சத்தியமா நோய் வராது. எனக்கெல்லாம் ஏன் தெரியுமா கொரோனா வராதுன்னு நினைச்சேன்? ஏன்னா நான் கவலை இல்லை. செத்தா இன்னைக்கு செத்தாலும் கவலை இல்லைன்னு. முதல்ல கவலையை மற, வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணு, தேவைக்கு வாழு, பேராசைப்படாத, அடுத்தவனை பார்த்து வாழாத. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் எதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் சாகர வரைக்கும் நிம்மதி தேடு. நன்றி. நாங்க ஒரே ஒரு பர்சனல் கேள்வி. இவர் வந்து பணத்தை வந்து பணம் தான் இறுதியானது, மணி இஸ் அன்லிமிட்டட். அதுனா பணம் தான் இறுதியானது எல்லாத்துக்கும் அப்படியே அவர் சொல்றாரு. நீங்க வந்து பணம்னா என்னன்னு நீங்க சொல்றீங்க? பணங்கிறது தனம், ஜீவனத்துக்கு தேவைக்கு தேவையான ஜீவனத்தை உட்கொள்ளு. நீ தேவையில்லாம உனக்கு உடம்புக்கு எது உனக்கு தேவையான பணம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணங்கிறது உணவுக்கு மட்டும்தான் பணம், தேவைக்கு மட்டும்தான் பணம். அது உயிர் வாழறதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு, உன்னுடைய ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு. அந்த அடுத்தது நம்ம குழந்தைகளை பத்தி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ சீக்கிரம் செத்துருவ. அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு விதிக்கப்பட்டது நடக்கும். அது கடமையை செய்யும். யாரும் நம்பியும் பிறக்கவில்லை, அவங்கவுங்க நம்பிக்கையில தான் வாழ்றாங்க. கரெக்டா? இப்ப 50,000 பேர் துருக்கியில செத்தான், பணம் காப்பாத்தி பிடிச்சா? காப்பாத்தாது. தேவைக்கு பணம், தேவைக்கு மீறி இருக்கிறதெல்லாம் போச்சு. ஒரு ஊர்ல பூகம்பம் வந்து ஒரு 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 ஒண்ணுமில்ல, ஒரு ட்ரெயின் போய் ஆக்சிடென்ட் கவிழ்ந்துருச்சு. எல்லாம் ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அமெரிக்காவில், கனடாவில் ஒரு ஊரை காலி பண்ணிவிட்டாங்க. ஆக்சிடென்ட் கவிழ்ந்தாலும் செத்து போயிடுன்னு. பணத்தை பார்த்தானா, சொத்தை பார்த்தானா, வீட்டை பார்த்தானா? அது தயா உயிரை பார்த்தா. உயிர் போயிடுன்னு ஓடி போயிட்டான். பூகம்பம் வந்தா பொன் பொருள் அள்ளுவியா, வீட்டை வெளியே ஓடி அருவியா? பணத்தை அள்ளுவியா, பொன் பொருள் அள்ளுவியா? எதை அள்ளுவ? பொண்டாட்டியும் பிள்ளை குட்டியும் கூட்டிட்டு வர்றது. செத்த பே இதெல்லாம் வேணாம், உயிரை காப்பாத்துனா போதும். ஓடுவல்ல, அது வரும் வரும், அப்ப தெரியும். ரைட்டா? நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜோசியத்தை பத்தி தகவல் தான் நாங்கள் இந்த சேனல், யூடியூப் சேனலில் போட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் ஜோசினா என்ன மக்கள் தெரிஞ்சதுக்கோசம் இந்த சேனலே வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்கள் போட்டது பிரோஜனம் வாங்க, தயவு செய்து ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு. ஜோசினா என்ன மக்கள் தெரிஞ்சதுக்கோசம் தான் வச்சுருக்கோம். எது சரி எது தப்பு அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுறதா வச்சுக்கிறோம். நாங்கள் சொல்றது சரின்னு சொல்ல, உங்களை யோசிக்கிறதுக்கோசம் தான் இந்த சேனலை.
அவ்வளோதான். இதுதான் நாங்கள் மெனக்கட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட நிலையம், எடப்பாடி, சேலம் மாவட்டம். இவர் பேர் விஎம் முருகன் ஜோசியர். அவரோட மகன் தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோலும் கமெண்ட் செக்ஷன் ஆனில் தான் இருக்கும். கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் வீடியோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை ஏதாச்சும் போட்ட வீடியோ வந்து நீங்கள் சடங்கு கேட்டிருந்தாவோ அதையும் வந்து லிங்கை வந்து கொடுக்குறோம். எந்த வித டவுட் இருந்தாலும் கன்ஃபார்மாக கேளுங்க. அப்புறம் தசாப்தி பலன் லக்ன பலன் யூடியூப் சேனல் பார்த்துச்சிங்க. நாளைக்கு லைவ் உண்டா இல்லையான்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் லைவ் போகிற டைமில் வந்து ஜோசியம் பற்றி கேளுங்க. அதாவது ஜோசியத்தை ஃப்ரீயாக சொல்கிறோம், வந்து கேளுங்க, பலன் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.